ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் ஃபார் ஹெச்எஃப்க்கு ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இஸ் நியூ ரெஜிம் தான். 3 lakhsல இருந்து 5%. பட் ப்ரீவியஸா எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்குள்ள போவோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் 115 பிஏசி என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி ஷல் பி கம்ப்யூட்டர் வித்வுட் எனி எக்ஸம்ஷன் ஆர் எதுவுமே நீங்க கொடுத்துருக்க கூடாது அந்த பர்சனுக்கு. அப்படி என்னன்னா டிடக்ஷன்ஸ், அப்படி என்னன்னா எக்ஸம்ஷன்ஸ் நாங்க கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீவ் டிராவல் கன்செஷன் 10(5) அண்டர் த ஹெட் salary, HRA house rent allowances under the head house property, special allowances, pre-prescribed allowances, which means under the head salary கீழ சில ஸ்பெஷல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்க கொடுக்க கூடாது. அதே மாதிரி எம்எல்ஏ எம்பிஸ் அலவன்சஸ் அதுவும் கொடுத்துருக்க கூடாது. மைனர் சைல்ட் எக்ஸம்ஷன் எடுத்துக்க கூடாது. எஸ்இசெட் 100% ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டை வந்து அவைல் பண்ணிக்கலாம், அதுவும் எடுத்துக்க கூடாது. டிடக்ஷன் அண்டர் த ஹெட் salaries, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ், டிடக்ஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் டாக்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம டிடக்ஷன் எடுப்போம் அண்டர் த ஹெட் salary கீழே. கரெக்டா? ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்திருக்க கூடாது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 24B இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல், அதுவும் நீங்க எடுத்திருக்க கூடாது. அடிஷனல் டெப்ரிசியேஷன் எடுத்துக்க கூடாது. அப்போ நார்மல் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, எஸ் அப்கோர்ஸ் நார்மல் டெப்ரிசியேஷன் இஸ் அலோடட். ஓகே. 30 to 80 இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்சஸ் எடுத்துக்கூடாது. டீ காஃபி ரப்பர் பிசினஸ் சைட் ரெட்டரேஷன் ஞாபகம் இருக்கா? 20% டெபாசிட் 40% டெபாசிட் பண்ணுவோம். 33AB 33ABA இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பிஜிபி படிக்கும் போது? ஸோ அது நம்ம எடுத்துக்க கூடாது. சைட் capital expenditure, specific business, agriculture extension product, standard family business standard 15,000, 2/3 of the pay. ஸோ அது நம்ம எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி 6A டிடக்ஷன்ஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது. எக்ஸப்ஷன், இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிக்கும் JWA LA அதை தவிர்த்து மற்ற எந்த 80 சீரிஸ் டிடக்ஷன்ஸும் நீங்க எடுத்துக்க கூடாது. ஸோ இதெல்லாம் ஒருத்தன் எடுக்கல அப்படின்னா தென் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம். அடுத்து செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ஏதாவது பண்ணிருக்கலாமா அப்படின்னு கேட்டா, வித்வுட் செட் ஆஃப் எனி லாசஸ், எந்த லாஸும் நீங்க வந்து செட் ஆஃப் பண்ணிருக்க கூடாது. இயர்லியர் அசஸ்மெண்ட் பீரியட் சச் லாஸ் ஆர் டெப்ரிசியேஷன் ஆர்டிகல் லாஸ் வருது அப்படின்னு then you cannot able to set off. ஓகேவா? சோ அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணிருக்க கூடாது. அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் வித் எனி அதர் ரேட் ஆஃப் இன்கம். இன்கேஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழ நம்மளுக்கு ஏதாவது லாஸ் வருது, அது கொண்டு போய் நாங்க ரேட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? 2 lakhs வரைக்கும் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, செட் ஆஃப் அது கூட பண்ணக்கூடாது. பி பாயிண்ட், the assessor is required to exercise the option in prescribed manner to avail benefit of this section. ஓகே, அவங்க என்ன prescribed mannerல கொடுத்துருக்கானோ அதுபடி தான் நீங்க வந்து என்ன பண்ணணுமா, அவைல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ பழைய ரேட் ஆஃப் டாக்ஸஸ் எப்படி இருக்கு பாருங்க. income tax shall be computed as the option of the assessee. Consider the following rate. ஸோ பழைய ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2,50,000 வரைக்கும் மில், அடுத்து 2 lakh வரைக்கும் 5%. நார்மல் ஸ்லாப், அதாவது ஓல்டு ஸ்லாப்ல நார்மலா இருக்கிறது என்ன, 5 to 10 lakh. கரெக்டா? 5 to 10 lakh 20% போடுவீங்க. மோர் தென் 10 lakh 30% போடுவீங்க. நம்ம எப்பவுமே இப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். இது நார்மல் ஸ்லாப். பட் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம்ல இங்க வந்து 5,000 2 lakh 2,50,000 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, 5 lakh 5% இன்க்ரீஸ் ஆச்சு, இங்க 2,50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பிரேக் ஆகுதுனா பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கா? ஓகேண்ணா. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இது ஆஃப் பண்ணிடுறேன். இது மத்ததான் புரிஞ்சுதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியுதா? என்னென்ன கண்டிஷன் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், இந்த எக்ஸப்ஷன் இந்த ரிடக்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் புரிஞ்சுது இல்லையா? அதெல்லாம் கூட வரலையே.
ஹலோ வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. கையில தானே இருக்கு இப்போ கொஞ்சம் கேட்காது இப்பயும் அண்ணா எதுவுமே கேட்கலண்ணா. இப்ப கேக்குதா? கேக்குதுண்ணா. சரி ஓகே. ஸோ இதுல இருந்து வெளியே வந்துட்டேன். இதுல இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொன்னோம் அதெல்லாம் கேட்டுச்சா? இந்த ஸ்லாப் ரேட் சொல்லியிருந்தீங்கண்ணா, அது வரைக்கும் ஓகே. ஓகே. ஸோ ஸ்லாப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே கிவன் த ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் லேஸ். அதாவது பழைய இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்லாப் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. புதுசுல இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு, அதை நம்ம பார்ப்போம். இதுல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 2,05,000 2,05,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி இந்த இடத்துல 5% தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 2,58,000 வரைக்கும் ஒன்று இல்லை, அடுத்து 2,50,000 5 வரைக்கும் 5, அடுத்த 5 to 7.5 வரைக்கும் 10. பட் நம்ம ஓல்டு ஸ்லாப் எப்படி இருந்துச்சு? 2.5 வரைக்கும் இல்லை, 2.5 to 5க்கு 5%, 5 to 10க்கு 20%, மோர் தென் 10க்கு 30%. இதுதான் நம்மளோட நார்மல் ஓல்டு ஸ்லாப், கரெக்டா? பட் ஆல்டர்னேட் டாக்ஸ் ரெஜிம் படி என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 அதாவது 2,50,000 2,50,000 இன்க்ரீஸ் ஆக 5% வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்க கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து அங்க 7,50,000 வரைக்கும் பார்த்தோமா, அடுத்து 7,50,000 இருந்து 10 வரைக்கும் 15, அதுக்கப்புறம் 10ல இருந்து 12 20, 12ல இருந்து 15 lakhs வரைக்கும் 25, மோர் தேன் 15 lakhs இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30% மாறிடும். அவ்வளவுதான். மோர் தேன் 15 lakhs 30%. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நீங்க வந்து மேல கொடுத்துருக்க இந்த கண்டிஷன்ஸ் தான் இங்க சொல்லிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், இங்க கொடுத்துருக்கூடிய எக்ஸப்ஷன் டிடக்ஷன்ஸ் நீங்க எதுவும் எடுக்கல அப்படின்னா உங்களால இந்த ஸ்லாப்ல இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிமை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ வரைக்கும் வாய்ஸ் கரெக்டா இருக்கா? ஓகேவா? இல்ல எங்க லாக் ஆச்சா? இல்லண்ணா ஓகேண்ணா. பாத்தீங்கன்னா ஒரு சில நோட்ஸ் கொடுத்துருக்கான், ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பர்சன் ஆப்ஸ் ஃபார் திஸ் ரெஜிம், ஓகே நான் இன் கேஸ் ஆல்டர்னேட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2,50,000 shall be considered as a basic exemption limit irrespective of the age. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஆனா 2.5 to 5 lakhs அதுல சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, சூப்பர் சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, இவங்களுக்குலாம் எப்படி அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்லையா? சோ அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா irrespective of the age யாரா இருந்தாலும் சரி 2.5 lakhs தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லிமிட் தான். அதாவது பழைய இதுல ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம். ஓகேவா? உங்க புக்ல இதெல்லாம் தான் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம செக் பண்ணணும். ஓகே. In other words, for all categories of individual, that is senior citizen, super senior citizen and others, basic exemption limit எவ்வளோ? 2,50,000. ரிபேட் 87A இருக்கா? எஸ் அப்கோர்ஸ் இருக்கு. ரிபேட்னா என்ன? நம்மளுக்கு இப்போ நியூ ரிபேட் 7 lakhs வரைக்கும் இருக்கு, ஓல்டு ரிபேட் 5 lakhs வரைக்கும். ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்லாப் ரேட் படிக்கும்போது பார்த்தோம். 12,500 ரூபாய், 27,500 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 27,000, 27,500, 27,000 எக்ஸாக்டா தெரியல. ஸோ ரிபேட் விச் எவர் இஸ் லோவர் நம்ம பார்த்து கொடுப்போம் 87A. ஓகே. அடுத்து கம்ப்யூட் டாக்ஸ் இஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ்டு பை அப்ளிகபிள் சச் ஆஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், எல்லாமே நார்மலா அப்ளிகபிள் ஆகும். பிளஸ் எனி டாக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட் அண்டர் செக்ஷன் 1110, 115 பிபிஜி எக்ஸப்ட் செக்ஷன் பிஎஸ்சி. பிஎஸ்சி தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், செக்ஷன் நம்ம பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ பிபிஜி இது வந்து கம்பெனிக்கா? பிபிஜி ஸ்பெஷல் ரேட்ஸ் கம்பெனி ஆர் பிபிஜி எங்க மஸ்ட் இன்க்ளூட் பை வே ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸா? ஓகே. credits the income tax rate, amount of income tax related on the carbon credits at a rate of 10%. Okay. பண்றதுனால அந்த மாதிரியான இன்கம்
taxable rate, ஸ்பெஷல் ரேட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்கு 10%. என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது இப்போ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால வந்து இவ்வளவு பொல்யூஷன் தான் வந்து என்னால வெளியே விட முடியும்னு ஒரு சர்டிபிகேட் லைசன்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம் போது நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் ஒன்று வாங்கி வச்சிருப்பேன். அப்கோர்ஸ் என்னால வந்து இவ்வளவு பொல்யூட் வந்து என்னால பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்துருப்போம். ஒரு 1000 cubic மீட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு 500 என்கிட்ட இன்னும் இருக்கும், இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி 1000 பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோகேட் பண்ணிருக்கோம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா அந்த டைம்ல ஒரு 1500 கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா தென் ஐ யூட்டிலைஸ் மை லைசன்ஸ். நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி என் லைசன்ஸ் இருக்கு, இதை நான் யூஸ் பண்ணல, 500 தான் வெளியே விட்டுருக்கேன், இன்னும் 500 வேணா வெளியே விட முடியும்னா அவங்களுக்கு நான் வித்துருவேன். அதை வித்துட்டு நான் ஒரு காசு வாங்குறேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh விற்கிறேன் அப்படின்னா அதுல 10,000 குடிச்சிட்டு 90,000 தான் என் கைக்கு வரும். தட் இஸ் டிடிஎஸ். ஸோ அது ஸ்பெஷல் ரேட். அப்படி சொல்ற செக்ஷன் 115 பிபிஜி. அதை சொல்ற செக்ஷன் 115 பிபிஜி. ஓகேவா. மாதிரியான இன்கம் ஏதாவது இருக்கு, சச் இன்கம் ஷல் பி டாக்ஸபிள் அட் ஸ்பெஷல் ரேட் அப்படின்னு கேட்டா இல்ல, அதெல்லாம் அதே ஸ்பெஷல் ரேட்ல தான் டாக்ஸபிள் ஆகும். ஸோ ஸ்பெஷல் ரேட் ஆஃப் த இன்கம் corporate revenue tax under section 115 AAC is not applicable. மறுபடியும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. ரொம்ப பிரேக் ஆகுதா? எங்க இருந்து 5th பாயிண்டா? ஆமாண்ணா. 1 செகண்ட். அதே இடத்துல தான்டா இருக்கு. 5G ஸ்போர்ட் கனெக்டட் கரெக்டாக இருக்கு. இத்தனை நேரம் நல்லா கேட்டுச்சுண்ணா, இப்போ லாஸ்டா இந்த மாதிரி பிரேக் ஆகுது. நான் பேசும்போது பிரேக் பண்ணி பேசிக்கலாம். 5G ஃபுல்லாக தான் இருக்கு. ஓகே சரி, பார்க்குறேன் இருக்கிறேன். ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ். அதாவது இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, இது ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம். ஸோ இங்க நீங்க ரெண்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து அதாவது அங்க பார்த்தது ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ், இங்க ஓகேவா. அங்க வந்து நீங்க மினிமம் டாக்ஸ், அதாவது நீங்க இந்த செக்ஷன் கீழே ஏஎம்டி கீழே வந்துட்டு நீங்க எடுத்து கட்டிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி இந்த இடத்துல பாக்குறது ரெஜிமே ஆல்டர்னேட்டிவா கொடுக்குறோம். அதாவது ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் இப்ப எப்படி இருக்கு அதே மாதிரி. அண்ணா பிரேக் ஆகுதுண்ணா, ஒன்றும் கேட்கலண்ணா. ரொம்ப பிரேக் ஆகுதா? ஆமாண்ணா பிரேக் ஆகுது இப்போ. இப்போ கரெக்டா இருக்கா? இப்போதைக்கு கேக்குதுண்ணா. இது சரி ஓகே கேக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க வேவ் பார்த்துட்டு சரி. இப்போ இன்னொரு பாயிண்ட் அண்ணா பிரேக் ஆகுதா? ஆமாண்ணா கேட்கல. சரின்னு சொன்னீங்க, போச்சு பிரேக் ஆயிடுச்சு. அதன் காரணத்தை வந்து சோதனை
பாலா அண்ணா கேக்குதா? நீங்க கேக்குதுண்ணா. அதுக்கப்புறம் ஆ, சொல்றது கேக்குது. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலடா, இருடா. இப்ப கேக்குதா? ஓ, ஓகேண்ணா. கேக்குது. ஓகே, சரி, ஓகே. ஸோ எங்க விட்டுருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்குல்ல, எங்கேயா ஸ்டக் ஆகுதா? கரெக்டா வருதா? வருதுண்ணா. ஆமாண்ணா. ஓகே. ஸோ ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் எஸ்டர்டே நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ், அதாவது மினிமமா நம்ம என்ன பண்ணணும். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம். லெசன்ஸ் நம்மளோட அந்த ஸ்லாப் ரேட்ஸே வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இன்னைக்கு பார்க்கறது ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிமே வேற, ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் வேற. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஃபிஃப்த் பாயிண்ட்ல ஒரு இது கொடுத்துட்டான். இன்கேஸ் நீங்க ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் அஸ் பர்சன்ஸ் த பர்சன்ஸ் ஹஸ் ஆப்டட் ஃபார் திஸ் ஸ்கீம், ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் இந்த ஸ்கீம் எடுக்கிறாரா, விச் மீன்ஸ் மேல சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிமே எடுக்கிறாரு அப்படின்னா, the provision of alternative minimum tax under section 115JC is not applicable. Once நீங்க இது எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்க சொல்லியிருக்க செக்ஷன் 115BAC எடுத்துட்டீங்க அப்படின்னா, இவனை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த 18.5% நேற்று ஒன்று படிச்சோம்ல, அது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அது இங்க ஒரு பாயிண்ட். ஹைலைட் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் consequently any credit of alternative minimum tax cannot be adjusted against the tax liability computed 115B. சில கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த கிரெடிட்ஸும் உங்களால எடுத்துக்க முடியாது. கிரெடிட்ஸ் ஆல்சோ நாட் அவைலபிள். நம்ம அங்க செட் ஆஃப்லாம் பண்ணி பார்த்தோம் இல்லையா, நேற்று ஒரு 5th.1 படிச்சு இந்த கிரெடிட் எப்படி செட் ஆஃப் பண்றது, 15 அசஸ்மெண்ட் ஏறதுக்கு கேல்குலேட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம புக்ல படிச்சோம் இல்லையா. நான் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் இதெல்லாம் இருக்காது. ஸோ இது இருக்கா, ரெண்டு அவங்க வந்து ரிப்போர்ட் அண்ணா எதுவும் கேட்கலண்ணா. அண்ணா ஹலோ நான் கேட்கறதண்ணா பேசுறேன். இப்போ இருக்கா? சூப்பரா பிரேக் வருதுண்ணா. சூப்பரா பிரேக் ஆகுதா? இறைவா, ஒரே நிமிஷம் இருங்க. சரியா? ஓகே, இப்போ நான் பேசுறது கேக்குதா? நிறைய வாட்டி கேக்குதுண்ணா. ஆனா இந்த அக்கௌண்ட் குள்ள போயிட்டு நீங்க ஒரு ராக் ஸ்டார் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா, அதுல இருந்து வாங்கண்ணா. இருடா, அதுதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி பட்டு தானே தவிர்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஓகே, இப்போ இதுல கேக்குதா? இதுல கரெக்டா இருக்கும். ஆட்ஸ் பண்ணி இப்போ ஓகேவா? கோடி இருக்குண்ணா. பேசுதே எனக்கு எத்தனை வாட்டி கேக்குது. இப்போ இப்போ எந்த எக்கோவும் இல்லைல்ல, கரெக்டா இருக்குல்ல? இப்போ ஓகேண்ணா. சரி, ஓகே. ஸோ நான் இதுல ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதுல வாய்ஸ் கொடுக்குறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையடா. ஐயோ, ஆகுது. ஸோ இப்படி ஹேங் ஆகுது. ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? இந்த நோட்ஸ்ல 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? இந்த பார்த்த பாயிண்ட்ஸ் இதுல என்னென்ன சொல்லியிருக்கான் அப்படின்றதெல்லாம் ஓகே இல்லையா? ஓகேண்ணா. ஓகே, ஸோ உங்க புக்ல வந்து ஜஸ்ட் அதை திருப்பி பாருங்க. இந்த டாக்ஸேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கானா? டாக்ஸேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அது மாதிரி ஏதாவது இருக்கா உங்க புக்ல? அது அப்டேட் ஆயிருக்கா? 13A ஜஸ்ட் அதே இதுலயே தான், அந்த ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிமேல தான் இது இருக்கான்னு பாருங்க. எலக்ட்ரல் ட்ரஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி முதல்ல இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அது இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கு 13B. ஆல்டர்னேட் டாக்ஸ் ரெஜிம் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டி தானா? டாக்ஸேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டினே இருக்கும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டி 13A இருக்குண்ணா. அப்போ ஓகே, அப்போ அப்படியே இதை பார்த்துட்டே போயிடும். ஸோ செக்ஷன் 30A எக்ஸம்டட் இன்கம் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்தெந்த இன்கம்லாம் எக்ஸம்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, பிஜிபிபி தவிர மற்ற எல்லாமே எக்ஸம்ட் ஆகிடும். பார்த்தீங்க பாருங்க. இன்கம் பை வே ஆஃப் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இன்கம் இருந்தா, கேபிட்டல் கெயின் ஏதாவது இருந்தா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஏதாவது இருந்தா, ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4த்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எல்லாமே எக்ஸம்டட் தான். ஓகே, பட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஏதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இட் கீப் அண்ட் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் of such contribution and more and the name and address of the person who had made such contribution in respect of each such voluntary contribution other than contribution by way of electoral bond or through such other electronic mode as may be prescribed in excess of 20,000, which means நீங்க வந்து நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்ல ஆன்லைன் மூலியமாவோ நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எலக்ட்ரல் பாண்ட் மூலியமா பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. பட் ஆனா நீங்க கேஷா வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் வந்து 20,000க்கு மேல மோர் தென் 20,000க்கு மேல நீங்க வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணிருக்கீங்க கேஷா அப்படின்னா, தென் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் ஹாவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், விச் மீன்ஸ் அந்த ரெக்கார்ட் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிருக்கணும். எஸ், இந்த கான்ட்ரிபியூஷன் இவர்கிட்ட தான் வந்திருக்கு, அவரோட நேம், அவரோட அட்ரஸ், யார் அந்த பர்சன், எந்த ரெஸ்பெக்ட் பர்சன் கிட்ட இருந்து அது வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் திஸ் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் எக்ஸம்ஷன். கரெக்டா? சோ உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க பிசிபிபி மட்டும் தான் டாக்ஸபிள் பண்ணிருப்பான், மத்த எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் பண்ணிருப்பான். கரெக்டா? ஒரு சம் இருக்கும் அதுல.
ஒரே ஒரு இன்கம் மட்டும் தான். நீங்க அந்த சம் அப்படியே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாக்டா. மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பான், 20,000 ரூபாய்க்கு மேலதான் டிரான்சாக்ஷன் பண்ணிருப்பான், எல்லாத்தையுமே கண்டிஷன் கொடுத்துருப்பான். அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அவர் வந்து சப்மிட் பண்ணும். மோர் தென் 20,000 மேல இருக்கு அப்படின்னா, ஓகேவா? அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம், ஆடிட் பண்ணோம் சிஏவால. ஓகே. நோ டொனேஷன். இன்கேஸ் டொனேஷன் ஏதாவது கொடுக்குறாரு அப்படின்னா 2,000 ரூபாய் தாண்டி இருக்க கூடாது. ஓகே, இஸ் ரிசீவ் பை சச் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிசீவ் பண்றாரு இல்லையா, அவர் கொடுக்கறது இல்ல, அவர் ரிசீவ் பண்றது. அது 2,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. அதர் தென் பை கேஷா 2,000 ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடாதுடா. அதை தான் நாங்க சொல்லியிருக்கோம். மறுபடியும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்போம்டா இந்த டீ பாயிண்ட்ல. சோ 2,000 ரூபாய்க்கு மேல அவரு கேஷா வாங்கி கூடாது. அப்போ கேஷா வாங்காம வேற எதனா மாதிரி டொனேஷன் வாங்கலாமானா அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ். நீங்க எலக்ட்ரானிக் செக் மூலியமாவோ இல்ல எலக்ட்ரானிக் நெட் பேங்கிங் மூலியமாவோ யூபிஐ வாட் எவர் இட் இஸ் நோ அவைலபிள். ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கணும், இது வந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ரெக்கார்ட் பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு அது இருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் அக்செப்டபிள். அதர்வைஸ் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். நாங்க கேட்டா கொடுத்துருக்கோம், நாங்க கண்டுக்க மாட்டோம்ப்பா, அதெல்லாம் கணக்குல வராது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டாக்ஸேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த சம் இருக்கா? நீங்க எடுத்து பாத்தீங்களா? அந்த சம் சம் எடுத்து பார்த்தா புரியுதா பாலா உங்களுக்கு? ரவீனா இருக்காங்களா? 44th illustration. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டேரக்டா ஆன்சர் பாருங்க. வெறும் பிஜிபிபி மட்டும் தானே டாக்ஸபிள் பண்ணிருக்கா, இல்ல அடிஷனலா வேற ஏதாவது பண்ணிருக்கானா? அதுல அவருக்கு பிஜிபிபி இன்கம்னு ஒண்ணு இருக்கும் செப்பரேட்டா கொஸ்டின்ல. அதை மட்டும் தான் எடுத்து போட்டு டோட்டல் டாக்ஸபிள் இன்கமா காமிச்சிருப்பான். ரெண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழ வந்துரும், இன்ட்ரெஸ்ட் ஐஎஃப்ஓஎஸ் கீழ வந்துரும். சோ அது எல்லாமே எக்ஸம்ப்டட். இந்த பாருங்க ஏபி, இந்த பிடிஎஃப் பாருங்க, ஏபிசிடி இது 4மே எக்ஸம்ப்டட். வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் எதனா இருந்துச்சுன்னா, ஆனா அந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் 20,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும். அதுவும் அவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு, சப்மிட் பண்ணிருப்பாருன்னு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அந்த சம்ல. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இதுல எதுல இருந்தாலும் அவருக்கு எக்ஸம்ப்டட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ டாக்ஸேஷன் ஆஃப் எலக்டோரல் ட்ரஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு சில கான்ட்ரிபியூஷன் வரும். அது வந்து எப்போ வந்து எக்ஸம்ஷன், எப்போ வந்து டாக்ஸபிள் ஆகும் அப்படின்றது. இப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு காசு போகுது அப்படின்னா சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் த அந்த இன்கம்ல, அதாவது அந்த ட்ரஸ்ட் இன்கம்ல சர்டன் பெர்சன்டேஜ் வந்து பீப்புளுக்காக அது கொடுத்துருச்சு அப்படின்னா தென் தட் வில் பி எக்ஸம்ப்டட் அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட் இருக்கும். ஆஸ் பர் 13B, எனி வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ரிசீவ்ட் பை எலக்டோரல் ட்ரஸ்ட். ஓகே, இந்த எலெக்ஷன் ட்ரஸ்ட் வந்து ஏதாவது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணிருக்கு அப்படின்னா ஷல் பி எக்ஸம்ப்டடா. எப்போ? இஃப் த ரெப்ரசன்ட் எப்போ சச் இங்க இருந்திருக்கா, நான் கூட என்னடா ஐஃபு பக்கத்துல இருந்தா ரெப்ரசன்டேஷன் வருதுன்னு பாக்க. சரி, இஃப் சச் எலக்டோரல் ட்ரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ், அதாவது அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் என்ன பண்ணிருக்கணுமா, வந்த ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெஜிஸ்டர் அண்டர் 29A ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஸோ இப்படி ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட்ல 29A படி ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இப்போ ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருப்பான்னு வச்சுக்கீங்களா, அவங்க பீப்புளுக்காக ரெப்ரசன்டேட்டிவா தானே இருக்காங்க. விச் மீன்ஸ் தே ஹேவ் ரெப்ரசன்ட் டு த பீப்புள்ஸ், அவங்க ஹெல்ப் பண்றது தானே இருக்காங்க. சோ அப்போ ஒரு ட்ரஸ்ட் ஒரு மணியை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா இப்போ அந்த மணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது டைரக்டா பீப்புள் கீழே வராது. இப்போ நம்மளுக்கு இந்த 1000 ரூபாய் ஊதிய தொகை வர்றது வந்து ஓகே, டைரக்டா வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. ஆனா இந்த 1000 ரூபாய் நம்ம கைக்கு வர்றதுக்கு நடுவுல எத்தனை பேர் இருப்பான்? மேபி அவங்க மேல, அதாவது டாப் மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு டேரக்டா 1000 ரூபாய் தெரியுது இந்த மகளிர் ஊதிய தொகைன்றது. பட் நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. பிரவீனா கூட லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது கூட நான் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் டாய்லெட் பார்த்தேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 80 lakhs, அதாவது 80 லட்சம் மதிப்புல ஏதோ அப்படின்னு போட்டுருந்துச்சு நினைக்கிறேன். 80 லட்சம் மதிப்புல வந்து அந்த பாத்ரூம் கட்டியிருக்கோம். ஆனா அதை பார்த்தா அந்த 80 லட்சமான மதிப்பா அப்படின்னே எனக்கு தெரியலண்ணா. அவ்வளோ சுத்தமா இல்ல அது. லைக் இப்படி சொல்றாங்க இல்லையா. ஆனா அதுக்கு உண்மையான செலவு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் இருக்கும், இல்ல ஒரு 20 லட்சம் இருக்கும், அவ்வளவுதான். 80 லட்சம் ரூபாய் பாத்ரூமே கட்டுற ஆள் நம்ம இருந்தோம்னா பழக்கம் தான் நம்ம பாத்ரூம் பலன்னு. சோ இப்ப இங்க என்ன நடக்கும்னா, அது ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட வந்திருக்கும். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பான். அது ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட போயிருக்கும், அவன் ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பான். அந்த கான்ட்ராக்டர் ஒரு சில ஆளுங்க வச்சிருப்பான், அவன் ஒரு பக்கம். சோ அவன்ல இருந்து சின்ன சின்ன அந்த வேலை செய்யற ஆட்களை வச்சிருப்பான், அவன் ஒரு பக்கம். சோ அவன்ல இருந்து அது வரத்துக்குள்ளயும் ஒருத்தங்கிட்டையும் 10% போடுவாங்களே கமிஷனு. அதுல இருந்து டாப்ல இருக்கிறோம் ஒரு 10%. ஓகே, 80 லட்சமா, அதுல இருந்து நான் ஒரு 80,000, இல்ல 80,000 எல்லாம் எடுக்க மாட்டேன், தாராளமாவே எடுப்பாங்க. சோ அதுல இருந்து நான் இவ்வளவு காசு எடுத்துக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒருத்தனும் அந்த காசு கைக்கு வந்து அந்த ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டி முடிக்கிறதுக்குள்ளயும் ஒருத்தனும் 10% அடிக்கிறான்னு வச்சுக்கேன். ஒரு 5 செயின்ல அப்படி அடிக்கிறான் அப்படின்னா தென் அப்சல்யூட்லி அது எவ்வளவு தான் வந்துடும் கடைசிக்கு. ஒரு பாத்ரூமோட விலையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சத்துல முடிச்சிருவாங்க.
ஸோ அந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட். ஸோ அந்த மாதிரி ஒருத்த கையில கொடுத்துதான் அது வரும். கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது கொண்டு வரானுங்க. அந்த டியூரிங் த ஸ்டேட் பீரியட் 95% of the aggregate donation received by it during the state periods, along with the surplus, if any, brought forward from any earlier previous year, which means 95% of the aggregate donation வந்து ரிசீவ் பண்ணிருக்கணும். ஓகேவா? அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல 95% வந்து அவங்க டொனேஷனா கொடுத்துருக்காங்க அப்படின்னா then it will be exempted from your tax. Then it is exempted. ஏன்னா அவனே 95% வந்து என்ன பண்ணிட்டான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். ஓகேவா? சோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்க 5% நீங்க டாக்ஸ் கட்டணும். இல்ல இட்ஸ் ஓகே, நாங்க வேண்டாம், ஏன்னா நீங்க ஆல்ரெடி இது மக்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். Such electoral trust functions is accordance with rules made by central government. Always central government என்ன ரூல்ஸ் மேக் பண்ணிருக்கானோ அதுபடி தான் ரன் ஆக போகுது. Such trust may be approved by CBDT, Central Board of Direct Taxation. சோ இவங்களாலையும் அப்ரூவல் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டாக்ஸேஷன் ஆஃப் எலக்டோரல் ட்ரஸ்ட். உங்க புக்ல போயிட்டு உங்களோட பழைய புக்கு இல்ல, இந்த புக்கு பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் HUF, ஸோ உங்க புக்ல இதுல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் HUF தென் AOP POI AJP ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் கொடுத்துருப்பான். இப்போ AOP POI இந்த புக்ல இருக்கான்னு கேட்டா இல்ல, அது நம்ம பழைய புக்ல பார்க்கணும். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்க புக்ல இண்டிவிஜுவல் HUF இருக்கு. ஸோ அங்க நம்ம பார்த்ததே தான். கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே கொடுத்திருக்கக்கூடிய டிடக்ஷன், கீழே இங்க இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன் எதுவுமே எடுத்துக்க கூடாது. லீவ் டிராவல் கன்செஷன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், ஸ்பெஷல் அலவன்சஸ், எம்எல்ஏ எம்பி, வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கோமா, டீ காஃபி ரப்பர் பார்த்தோம், சயின்டிபிக் ரிசர்ச், அக்ரிகல்ச்சர். ஸோ 6A இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா. NPS இஸ் அவைலபிள் and then CPH is available, JAA available, LA is available. இதெல்லாம் அவைலபிள். மற்ற 80 சீரிஸ் ஏதாவது எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, அடிஷனல் டெப்ரிஷியேஷன் எடுத்துக்க முடியாது. ஸோ வேற என்ன, ஸோ இதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம், அந்த அசை எப்படி கொடுத்துருக்கோம் எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும் nil, 3 to 3 lakhs 5, 3 3 10, அதாவது ஒரு 3 lakhs இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இங்க வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. கடைசியில மட்டும் 10% இன்க்ரீஸ் ஆயிக்கும். ஏன்னா இங்கே 15 lakhs தொட்டுடும் இல்லையா. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த பட்ஜெட் வெளியே விட்டாங்க வச்சுக்கலாம். இப்போ 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கானா. இப்போ அதாவது இப்போ ப்ரெசென்ட்ல இன்டர்ம் பட்ஜெட் ஒன்று வந்துச்சு, இப்போ ஃபைனல் பட்ஜெட் ஒன்று விட்டாங்க இல்லையா, 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு. மேபி அடுத்த ஃபைனல் பட்ஜெட் விட்டாங்கன்னா 15 lakhs வரைக்கும் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா 15 lakhs தாண்டாது. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 15 lakhs மேல 30% தான் இருக்கும். மோர் தென் 15 lakhs இருந்தாலே 30% தான் இருக்கும். நீங்க இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாலே மைட்லி அவன் கொண்டு வந்தால் 15 lakhs வரைக்கும் கொண்டு வரலாம். அதர்வைஸ் இது இப்படியே இருக்கலாம். ஸோ அப் டு 12 lakhs வரைக்கும், சாரி அப் டு 15 lakhs வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நியூ ரெஜிம் தான். கரெக்டா? இப்போ இங்க கொடுத்திருக்கிறது உங்களோட டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். இன்கேஸ் நீங்க ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்றீங்க அப்படின்னா என்னோட பிடிஎஃப்ல பார்த்தோம்ல ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தென் யூ வில் ஃபாலோ திஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ்னாலும் நீங்க இதே ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம்ல என்ன ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம்ன்றது ஒன்று கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதுதான் மீனிங். சொல்லுங்க போலாம். அப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம்னா 3 lakhs to 7 lakhs தானே வரணும். 3 to 7, 7 to 10, 10 to 12, 3 to 6. அதாவது வரணும்னு சொல்ல வரீங்களா? இப்ப இங்க அப்படிதான் நான் கொடுத்துருக்கணும் ஆல்டர்னேட் டாக்ஸ் கேட்க வரீங்களா? நியூ ஓல்ட் ரெஜிம்னா அந்த 2,15,000, பட் நியூ ரெஜிம்னா 3 to 7 தானேண்ணா இல்லையா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெஜிம் ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னாலே அவங்களுக்கு ஆல்டர்னேட் டாக்ஸ் ரெஜிமே வராதுன்ற மாதிரி இருக்கு. ஓஹோ, ஓகே. அதாவது அதே தான் இங்கேயும் வருது. நியூ டாக்ஸ் ரெஜிமே தான் ஆல்டர்னேட் டாக்ஸ் ரெஜிம்க்கும் கொடுத்துருக்கான். இங்க பாருங்க எல்லாமே அதே மாதிரி இருக்கும். 7 lakhs வரைக்கும் ரிபேட் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு, அப்ளிகபிள் சர்சார்ஜ் மேக்ஸிமம் 25%. இது எல்லாமே இப்போ அமெண்ட் ஆச்சு இல்லையா, அதுதான் அதே நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். அதுதான் நான் வந்து சொன்னேன். இப்போ நம்ம ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுக்கணும்னா என்னோட பிடிஎஃப்ல பார்த்தது உங்களுக்கு அப்ளிகபிள். பட் நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸும் அதே தான் வரும். இல்ல நான் இப்ப அந்த ஸ்லாப் ரேட் எதுன்னு கேக்குறேன். இப்போ நீங்க இப்போ இந்த புக்ல இருக்கிற ஸ்லாப் ரேட் 3 to 6 இருக்குல்ல, நான் அதே எதோடதுன்னு கேக்குறேன். 3 to 6 நியூ ரெஜிம் வருது பாலா. 3 to 7 இல்லையா? பேசிக்ஸ்ல பார்ப்போம்.
3 to 6 தான் 7 6 தான். நீங்களும் எனக்கு 3 lakhs இன்க்ரீஸ் ஆனா இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின் ஆச்சு அது. ஜோதிக்கு பாருங்க 3 to 6, 6 to 9, 9 to 12, 12 to 15, 15 more than 15. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இதே தான் அங்கே கொடுத்துருப்போம். ஸோ நீங்க வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் கீழே வரீங்க அப்படின்னா மைபி நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டு ஆஃப்டர் நான் வந்து டிஃபால்ட் இது ஒன்றும் இல்லை. இப்போ இல்ல, நான் டாக்ஸ் actually போர்ட்டல் உள்ள போகணும். எதுக்கு கேட்டேன்னா அகாடமில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி 3 to 6, 6 to 9 அப்படின்னு இது பண்ணாங்க. பார்த்தா அப்புறம் 3 to 7, 7 to 10, அப்புறம் 10 to 12, 12 to 15, above 15 இப்படி இது ரெண்டுத்துல எதுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ மீன் இது டைலமால இருக்கும்போது அப்புறம் அவங்க 3 to 7 இது பண்ணு 6 வேண்டாம் அப்படின்னாங்க. அதனாலதான் கேட்டேன்னா. 6 வாங்கினா புக்கில் காமிச்சு சொல்ல வேண்டியது 7 எங்க இருக்குன்னு. அது தெரியலண்ணா. 7லாம் இல்ல, 7லாம் சான்ஸே இல்லை. அவங்க டக்குன்னு கேட்டுருக்கணும் எனக்கு வந்து ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்ட்டுன்னு. ஆஸ் ஆடிட்டர் நீ வந்து எனக்கு காட்டுங்க ப்ரூஃப் காட்டுங்க இல்ல அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நீ டக்குன்னு 7 போட்டுக்கோ அப்படின்னா எப்படி? அங்க 7 சான்சஸ் நோவே சான்சஸ். இது எப்படின்னா இப்போ டாக்ஸ் போர்ட்டல் உள்ள போனோம் அப்படின்னா உங்களை நீங்க நியூ டாக்ஸ் ஆஃப் பண்றீங்களா இல்ல ஓல்ட் டாக்ஸ் ஆஃப் பண்றீங்கன்னு கேட்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா நியூ டாக்ஸ் தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் உள்ள போனீங்க அப்படின்னாலே ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் போடிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது சாரி ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் போடிடும். ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ்ல ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் போயிடும். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ். இப்போ எப்படின்னா ஓல்டு இருக்கு நியூ இருக்கு. இதுவே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தானே நம்மளுக்கு. ஆமாண்ணா ஆமா. ஸோ அந்த பேசிஸ்ல தான் அதை எடுத்துப்போம். ஓகேவா? 7 எங்கேயுமே வராது, சான்ஸே இல்லை. 100% ஐம் ஷூர் 7 எங்கேயும் வராது. ஓகேண்ணா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அண்ணா ஜனவரி எடிஷன்ல 7 கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். புக்கு ஜனவரி எடிஷன் விட்டுருக்காங்கல்ல 25க்கு. அதாவது இப்போ ஃபைனல் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறமாவா? இல்லண்ணா இப்போ இன்டருக்கு ஜனவரி எடிஷன் விட்டுருக்கான். ஆமாண்ணா ஜனவரி 2025ன்னு புதுசா விட்டுருக்கானோ. ரீசெண்ட் அது என்னது இது சொல்லுவாங்களே ரீபிரிண்ட். ரீசெண்ட் ரீபிரிண்ட்ல பாக்குறேன். एक सेकंड. Celebrate ஓடாவதுக்கு 10 எவனா கொடுத்துருக்கானா? கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இஆர்பி கன்சல்டன்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சிட்டிஸ். எதுவும் இல்லையே. சரி. ஆமாண்ணா 3 to 7 தானா கொடுத்துருக்கான் புது இதுல. டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் ஃபார் இண்டிவிஜுவல் HUF AOP BOI AJP. செக்ஷன் என்னது? 115 BAC. அப்போ இது என்ன ஸ்லாப்? 115 BAC. உங்களுக்கு அது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பட்டானா? ஸ்டார்ட். तो 1 मिनट. இது நியூ புக்ல இருந்து எடுத்ததுண்ணா. அந்த நியூ புக்கோட PDF இருக்காண்ணா உங்ககிட்ட? இல்ல. இதோ ஒரே ஒரு செகண்ட். இதோ இப்போ அனுப்பிச்சிருக்கிறது இது Jan 2025 ரீபிரிண்ட்ண்ணா. இல்ல பேஜ் நம்பர் 24.
ரீபிரிண்ட்னா ஏதாவது மாறி இருக்கோ அது மட்டுமா இல்ல மொத்தமாவே ரீபிரிண்ட் பண்ணிருக்கானா? மொத்தமாவே ரீபிரிண்ட் பண்ணிருக்கானா? சிலது மாத்திருக்காங்கண்ணா. பேஜ் நம்பர் 224 வெறும் 24ண்ணா. எதனா மிஸ்டேக் பண்ணிருக்க போறான்டா. $4 lakhs வரைக்கும் இல்லை 4 to 8 5% 8 to 12 தான் கொடுத்துருந்தோம். இது வந்து 12 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. 12 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ், 7 lakhs எக்ஸம்ஷன்ஸ். இதுதான் வந்து நியூ ரெஜிம். இந்த 7 lakhsக்கு நோவே சான்ஸ். ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் என்ன கொடுத்துருக்கோம் அதே பிடிஎஃப்ல லாஸ்டா. ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் ஆனால் 3 to 6 தான் இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் மீனிங் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் 3 to 7, 7 to 10, 10 to 12, 12 to 15 தான் கொடுத்துருக்கான். வாய்ப்பே இல்லையே. ம் 4 lakhs வரைக்கும் வந்து 4 to 8, 5, 8 to 12 தான்டா கொடுத்துருக்கான். 8 to 12 ஏதாவது மாத்தி தேர்த்தானா? 16, 20, 24 இது நியூ ரெஜிம். இப்போ ஃபைனல் ரெஜிம் வந்தாலும் இதுதான் வந்திருக்கும். இதோ இருக்குடா. What is tax under new regime? Budget 2024, the new slab under new tax have been revised. The tax slab under the new tax regime 2024 as amended 2023 as shown in the table, whereas under the old tax regime, the income tax rate remained unchanged. சரி, பிஃபோரா ப்ரீவியஸா ஒன்று இருந்துச்சு. சரி, சம் கொடுத்துருக்கானா? சரி, ஓகே. அப்போ இங்க வந்து 7 lakhs தான் கொடுத்துருக்கான். ரிவைஸ் ஆயிருக்கு. 2024, 25, 25, 26 அசஸ்மெண்ட் இருக்கு, ரிவைஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல். அப்போ இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு? இப்போ அடுத்த வருஷம் மறுபடியும் புக் பிரிண்ட் பண்ணானா இதை மாத்திடுவானாமா மேல? தெரியலையாண்ணா. மாடி எக்ஸாமுக்கு முன்னாடி இன்னொரு ரீபிரிண்ட் விடாம இருந்தா சந்தோஷம். 25, 26க்கு மறுபடியும் இதை மாத்துவானுங்க. 4 to 8, 8 இவ்வளவுதான்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு. 8 to 12, 12 to 16, 16 to 20. 25, 26 கிட்ட நான் இந்த எக்ஸாமுக்கு சொல்றேன். இன்னும் 2 மாசத்துல எதுவும் மாத்தாம இருந்தா சந்தோஷம். இன்னும் 2 மாசத்துல ரைட்டு. ஸோ அப் டு அப்போ அடுத்த வருஷம் மறுபடியும் பட்ஜெட் வருவாங்க. அப் டு 15 lakhs வரைக்கும் நில்லு கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஸ்லாபை மாற்றுவானுங்க. 15 வரைக்கும் இல்லை 12 இருந்து உங்களுக்கு, அதாவது ரிபேட் வந்து 15 lakhs வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுருவானுங்க. எப்பா சரி, ஓகே. அப்போனா ஒன்றும் இல்லைடா, பெரிய மாற்றம் இல்லை. இங்க 1 லட்சத்தை ஆட் பண்ணிருக்கான், இங்க 1 லட்சத்தை கம்மி பண்ணியிருக்கான். அதாவது 3 to 7ல 4 இருக்கா, அப்படியே தேர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh கம்மியா இருக்கு. சரி, ஓகே. அப்போ உங்க அகாடமில சொன்ன மாதிரி 7 எடுத்துக்கோங்க. அது இங்க ஷோ பண்ணாங்களா உங்க அகாடமில இந்த மாதிரி இருக்குன்னு? அதெல்லாம் எதுவும் காமிக்கணும். சரி, அப்போ நீங்க வந்து இது அவங்க சொன்ன மாதிரி 7 எடுத்துக்கோங்க. பட் ஆனா இட்ஸ் ஓகே. 7ன்றதை தாண்டி நீங்க 6 எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆஸ் பர் நான் ஓல்ட் புக் படி இந்த ஃபினான்ஷியல் இயர் இது போட்டு நீங்க மென்ஷன் பண்ணினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சிருச்சு. பையன் வந்து அப்டேட்டடா இருக்கான் அப்படின்னு நீங்க அவங்களை ஃபீல் பண்ண வைக்கணும்னா நீங்க 7 தான் எடுக்கணும். ஸோ டேக் 7. ஓகே, 3 to 7, 7 to 10, 10 to 12. ரைட். எத்தனை தான் விடுவானுங்க பட்ஜெட்ல? இன்கம் அப் டு 12 lakhs ultimately have tax. சரி, ஓகே. வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா அந்த ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம்ல? அதுக்குள்ளேயுமா உங்க அகாடமில ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம் வந்துட்டாங்க? இல்லண்ணா, இது எப்போன்னா
சேலரி எடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே இந்த டாக் வந்ததுண்ணா. ஓகே 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 சரி ஓகே. அப்போ அவங்க year பிஜிபிபிக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாள் எடுத்துட்டாங்கண்ணா, அவ்வளவுதான். 4 நாளோ 5 நாளோ பிஜிபிபிக்கு. பரவாயில்ல 5 நாள்ல முடிச்சிருக்காங்க. சரி ஓகே. ஸோ அப்போ ஹியர் இது 7 to 10, இங்க 10 to 12. ஸோ இது மட்டும் தான் மாறுது. 7ல இருந்து இங்க 10 மாறுது. அகைன் இங்க 10 to 12 அவ்வளவுதான். மற்றதெல்லாம் சேமா தான் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் காமன் தான். 3 லட்சம்ன்றது irrespective ஆஃப் த ஏஜ். அதுக்கப்புறம் 87 இயர் ரிபேட், இதெல்லாம் நார்மல் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் மேக்ஸிமமா வந்து நம்மளுக்கு சர்ச்சார்ஜ் வந்து 25%, இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். மற்றதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும் தான் இருக்கும். ஓகேவா? அதுலயே ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொடுத்துருந்தானா ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த டாக்ஸ் கிளியர் டாக்ஸ்ல வந்து அவன் கீழே கொடுத்துருப்பான் என்னென்ன அமெண்ட் ஆயிருக்குன்னு. ஓகே. ஸோ அதர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் வந்து நீங்க காமிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பான். அந்த ஃபர்தர் டிடக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கூடாது இந்த கண்டிஷன் தாண்டி. ஓகேவா? ஸோ அந்த டிடக்ஷன்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கூடாது அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நீங்க அதை அந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்தா கூட போதும் எனக்கு. ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் லாஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் அப்படின்ட்டுன்னு. ஸோ வேற என்ன அதுல ஜஸ்ட் அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் ஆஃப் ஆப்ஷன் the provisions of the section shall not apply unless option is exercised in prescribed manner. இது நம்ம அங்க ஒரு படிக்கும் போதே பார்த்தோம் இல்லையா, இந்த ஆப்ஷன் எப்போ எக்ஸசைஸ் பண்றதுன்னு ஞாபகம் இருக்கா? பிசினஸ் இன்கம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி நம்ம 2 பாயிண்ட் படிச்சோம். அங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம். இந்த பாயிண்ட் அங்கேயே படிச்சோம். வேர் த பர்சன்ஸ் ஆட்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் within the due date specified 139(1) for the furnish the return of income any previous year relevant to the assessment year and such option once exercised shall apply to the subsequent assessment year. Which means இந்த ஆப்ஷன் அவர் ஒன்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா சப்சிக்வெண்ட் அசஸ்மெண்ட் இயர்ல அதே தான் அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஒன்ஸ் நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவள் தான் மறுபடியும் உங்களால ஓல்டுக்குள்ள போக முடியாது. அதுதான் இதுக்கான மீனிங். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசினஸ் இன்கம் இருக்கணும். இன்கேஸ் மேல சொன்ன பிசினஸ் இன்கம் இல்ல, அப்போசிட் பிசினஸ் இன்கம் இல்ல அப்படின்னா அலாங் வித் ரிட்டர்ன் இன்கம் டு பி ஃபர்னிஷ்ட் 139(1) ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் டு தி அசஸ்மெண்ட் இயர். நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிமும் எடுத்துக்கலாம், இல்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமும் எடுத்துக்கலாம். ஞாபகம் இருக்கா இந்த பாயிண்ட்? நம்ம இங்கேயே படிச்சோம் பேசிக்ஸ்ல. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? தெரியலண்ணா. ஸ்கிரீன் ஷேர் இருக்கு, தெரியலையா? இப்போ வருதுண்ணா. ஓகே. ஸோ இங்க படிச்சோம் இந்த இது இருக்கு பாருங்க. வேற பர்சன் ஹேவிங் நாட் அப்போசிட் இன்கம் அந்த பர்சன் ஹேவிங் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அலாங் வித் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். நம்ம அங்கேயே படிச்சோம் இல்லையா? நியூ டாக்ஸ் ரெஜிம் உங்களால இப்போ எடுத்துக்க முடியும், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இப்போ எடுத்துக்க முடியும். இங்க தான் நியூ டாக்ஸ் ரெஜிம் ஆப்ஷனே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு பிசினஸ் இன்கம் இருந்தாதான் உங்களால நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுக்க முடியுன்ற ஆப்ஷனே வரும். ஆனா ஒன்ஸ் நீங்க எக்ஸைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபர்தர் இயர்லாம் நீங்க வந்து அதே தான் அப்ளிகபிள் பண்ண முடியும். மறுபடியும் உங்களால ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் போக முடியாது அப்படின்னு பார்த்தோம். பட் மேல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா he may choose pay to under default tax regime 115 PAC1 in 1 year and exercise the option shift out default tax regime, which means மேல கொடுத்துருக்கிறதுல பிசினஸ் இன்கம் இல்ல அப்படின்னா உங்களால ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓல்டு டு நியூ, நியூ டு ஓல்டு, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பிசினஸ் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால பின்னாடி வர முடியாது. பட் பிசினஸ் இன்கம் இல்ல அப்படின்னா தட் இஸ் ஓகே. அதை நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா? நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு அதே பாயிண்ட் தான் அங்கேயும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க பாயிண்ட் அதுதான் ஆப்ஷன் ஃபார் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு. விச் மீன்ஸ் நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா? வேற பர்சன்ஸ் ஆர் நாட் ஹேவிங் அப்போசிட் இன்கம், அப்படியே அங்க இருக்க பாயிண்ட் அப்படியே இங்க இருக்கும். த பர்சன் ஹேவ் த இன்கம் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் ஒன்ஸ் எக்ஸைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் இயர்ல அதே தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற அந்த பாயிண்ட் இதுதான் அங்க இருக்கு. ஓகேவா? ஸோ வேற எது இல்லை படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அகில் 35 years old has provide following details to his income for the previous year 23-24. இங்கே ப்ரீவியஸ் இயர் 23-24 தான் இருக்கு. அப்போ எனக்கு 3 to 6 லட்சம் வரைக்கும் தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போனா உங்களுக்கு இயர் வச்சு கேட்பான்டா. இப்போ இங்க 24-25 கேட்கிறான் அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டியது 3 to 7. கரெக்டா? 23-24 கேட்கிறான் அப்படின்னா நான் எடுக்கிறது 3 to 6. இன்கேஸ் 22-23 கேட்கிறான் அப்படின்னா நான் எடுக்க வேண்டியது 2.5 to 5. 16% ஆகலையா? தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா.
இதுதான், அதாவது இந்த இயர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த இயருக்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி உங்களோட ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ஸ்லாபும் சேஞ்ச் ஆகுது. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இப்போ 23-24 கேட்டதுனால ஐ டேக் அரௌண்ட் 3 to 6 lakhs தான் என்னால் இப்போ எடுத்துக்க முடியும். 3 to 7 கூட என்னால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த கிளியர் டாக்ஸ்ல அவன் கிளியரா சொல்லியிருந்தான். என்னன்னு சொல்லியிருந்தான், இது ஃபினான்ஷியல் 25-26 அப்ளிகபிள் கொடுத்துருக்கானா மேல. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ண அப்படின்னா இந்த 3 to 7 lakhsக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24-25 கொடுத்துருக்கான் பாருங்க. அசஸ்மெண்ட் 25-26 கொடுத்துட்டு ஃபினான்ஷியல் 24-25 கொடுத்துருக்கான். தெரியுதா அது ஸ்கிரீன்ல? நான் இப்போ உங்க ஸ்கிரீன் பிரசன்டிங்னு காமிக்குது, ஆனா ஸ்கிரீன் தெரியலண்ணா. நானும் அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என் போன்ல. எங்க ஸ்கிரீன் தெரியலன்னு. என்னன்னா நானும் என் போன்ல அதே தான் பாத்துட்டு இருக்கேன், ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. உங்களோட வேதனை எனக்கு புரியுது, அங்க நீங்க எப்படி உட்காந்து இருக்கீங்கன்னு. எனக்கும் இங்க ஸ்கிரீன் காட்டல என்னோட மொபைல்ல. ஓ மை காட். நான் நெட் எல்லாம் கரெக்டா தான் கனெக்ட் பண்ணிருக்கேன், அப்புறமும் ஏன் காட்ட மாட்டேங்குது. இப்போ இப்போ நானே ஒரு ஃபோர்ஸா வந்தேன் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும். ஏன்டா என்ன இப்படி பண்ணுது இந்த ஸ்கிரீன். ஓகே, ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 25-26 காட்டுது இல்லையா? 25-26க்கு இந்த 4 lakhs இல்லது 4 to 8 இது அப்ளிகபிள். 25-26 ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணணும். 115 PAC கீழே இது பார்த்தீங்கன்னா இந்த 3 to 7 அப்படிங்கிறது இந்த 3 to 7 இயர் பாருங்க. 24-25 கொடுத்துருக்கான ஃபினான்ஷியல் இயர். அசஸ்மெண்ட் இயர் பாருங்க 25-26. அப்போ அவன் 24-25 கொடுத்தான் அப்படின்னா நீங்க 3 to 7 எடுக்கணும். இப்போ நம்ம புக்குக்கு அப்படியே வருவோம். இந்த புக்ல என்ன கொடுத்துருக்கான், எனக்கு 23-24 கொடுத்துருக்கான். அப்போ இப்போ பாலாவோட புக்ல, பாலா எனக்கு ஒரு புக் ஷேர் பண்ணாரு இல்லையா, அதுல போயிட்டு இந்த எக்ஸாம்பிள் இருக்கான்னு பாக்குறேன். 24-25 கொடுத்துருக்கான். இப்போ என்ன பண்ணிருப்பானா 3 to 7 எடுத்திருப்பாங்க. பாலா நீங்க அனுப்புனீங்களா PDF, அதுல போய் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் சேஞ்ச் பண்ணி பேஜ் நம்பர் வந்து 508. லோட் ஆக மாட்டேங்குது. அந்த பிடிஎஃப்ல 508ல பாத்தீங்கன்னா இயர் சேஞ்ச் இருக்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்க 7 lakhs எடுத்துக்கங்க அப்படின்னா 7 lakhs எடுத்துக்காதீங்க. இயரை பார்த்து 7 lakhs இல்ல 3 lakh 6 lakhsன்றது இயர் வச்சு எடுத்துக்கங்க. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஜனார்த்தனன் 50 ஆயிட்டானா? சூப்பர்ரா. என்னதுன்னா இல்லடா லெஃப்டி ஆயிடுச்சு. லெஃப்ட் ஆச்சு. ஆமாண்ணா இப்போ யுவர் லெஃப்ட். ஓ நிஜமாவே லெஃப்ட் ஆயிட்டாரா? நான் இதுல இருக்கேன், அதுல லெஃப்ட் ஆயிடுச்சு. ஓ நாளைக்கு என்ன சாட்டர்டேவா? நாளைக்கு ஆமாண்ணா. ஓகே, இப்போ நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிப்போம். சரி ஓகே. ஸோ நீங்க அப்படியே அந்த உங்க புக்கை வச்சு பாருங்க. நான் அந்த சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்றேன். 23-24 தான் இப்போ உங்க புக்ல நான் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணல, பட் ஆனால் நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இப்போ அகில் 35 years old அந்த சம் எடுத்துக்கீங்க. எக்ஸாம்பிள் 8. As provide the following details relating to his income for the previous year 23-24. ஸோ இன்கம் ஃப்ரம் பிசினஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15 lakhs இருக்கு. அண்ட் தென் IFOS கீழே, அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு 12,000. PPF வந்து ஒரு 36,000 இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன் PPF, இப்போ இங்க இன்னொரு 2 பாயிண்ட் நீங்க நோட் பண்ணோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் PPF 80C கீழே நம்மளோட டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். PF கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன்றதுனால இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அது நம்மளுக்கு ஒரு இன்கம் தானே. அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு which means up to 2,50,000 வரைக்கும் நில்லு. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸம்டட் அப்படின்னு இருந்துச்சு. பிபிஎஃப்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டும் ஃபுல்லுமே எக்ஸம்டட் அப்படின்னு இருந்துச்சு. இதை எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் டாக்ஸ் பிளானிங் கிரீன் ஜோன் தான், மிஸ்யூஸ் பண்ணல, ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிஹெச்எல்ல நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 88 lakhs, இப்போ ஒரு 1 crore கிட்டே வந்துட்டு இருக்கும். 88 lakhs பக்கம் பிஎஃப்ல வச்சிருந்தாரு அவர் சிஏ. ஓகேவா, 23rd அவர் 23 இயர்ஸ்லேயே வந்து சிஏ முடிச்சாரு. 23லே வந்து பிஹெச்எல்ல ஜாயின் பண்ணிட்டாரு அவரோட ஏஜுக்கு. 23 or 22 சம்திங், ஐ திங்க் ஸோ 23 தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இப்போ அவருக்கு ஏஜ் வந்து ஒரு 35 பக்கம் இருக்கும். ஒரு நேம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, மறந்து போயிட்டேன். வெல் இருக்குமோ அவருக்கு ஞாபகம் வச்சு. அவர் என்னன்னா வெல் செட்டில் ஃபேமிலி, நல்ல பேக்ரவுண்டு, பெரிய ஃபேமிலி. இப்போ அவர் சிஏ, அதாவது வெல் செட்டில் ஃபேமிலி தான் ஒரு சிஏ இப்போ வெளியே வந்திருக்காரு. அவர் வந்து இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காரு, சின்னதா ஒரு ரூம். அரௌண்ட் அவருக்கு ஒரு 3000 சம்திங் தான் வாடகை. 3000 கூட இருக்காது, 2000 சம்திங் தான் அவர் சொன்னார் ரெண்ட். அவரோட ஸ்டார்டிங் சேலரி, அவர் 23 இருக்கும் போது ஸ்டார்டிங் சேலரி வந்து 80,000 அப்படி இருந்திருக்கு. இப்போ மேபி டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,000 வாங்குறாரா, அதுல கிட்டத்தட்ட 20% மட்டும் தான் இவர் எடுத்துப்பாரு. இவர் 20% எடுத்துக்காருன்னா அரௌண்ட் ஒரு 15,000 or 20,000 பக்கம் தான் எடுத்துப்பாரு. மிச்சம் 60,000 அப்படியே பிஎஃப்ல போட்டாரு. ஓகேவா, ஏன்னா இவருக்கு என்னன்னா இப்போ மேரேஜ் ஆகும். இப்போ வரைக்கும் மேரேஜ் ஆகலாம்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆச்சுன்னா மேபி நியூஸ் வந்திருக்கும். 35, 34, 33 இப்போ அவ்வளோ ஆகும், ஒரு 10 to 12 years. ஓகே, ஸோ மேனேஜரா இருக்காரு இப்போ. ஜாயின் பண்ணும்போது எக்ஸிக்யூட்டிவா ஜாயின் பண்ணி இப்போ மேனேஜர் ஆயிட்டாரு. அரௌண்ட் இப்போ ஒரு 1,50,000 1,80,000 மேல இருக்கும் சேலரி. எப்படி பார்த்தாலும் அவ்வளோ கிட்ட ரீச் ஆயிருப்பாரு. டெஃபினட்டா 1,80,000 கிட்டே ரீச் ஆயிருப்பாரு அட்லீஸ்ட். ஓகே, என்னன்னா அவரோட 80% ஆஃப் த சேலரி வந்து பென்ஷன் பிஎஃப்லேயே போட்டாரு. அப்படி போட்டு என்ன ஆச்சுன்னா அந்த 80,000க்கு இயர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். கரெக்டா, மந்த்லி 80,000 சம்பாதிப்பாரா, 60,000 மந்த்லி பிஎஃப்ல கட்டுவாரா. அப்போ 10 மாசத்துக்கு 6 லட்சம், 12 மாசத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 8 லட்ச ரூபா பக்கம் பிஎஃப்ல போடுறாரு. ஒரு வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா போடுறாருன்னா 8 லட்சத்துக்கு 10% போடு. 8 லட்சத்துக்கு 10% போட்டுனா 80,000 ரூபாய். ஸோ ஒரு வருஷத்துக்கு 8,80,000 ரூபாய். அந்த மாதிரி 10 வருஷம் போடுங்க, 80 லட்ச ரூபா வந்துச்சா. காம்பவுண்டிங் ஆகுமா? நான் வந்து காம்பவுண்டிங் ஃபேக்டர் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்க காம்பவுண்டிங் ஃபேக்டர் போட்டீங்கன்னா இப்போ முதல் வருஷத்துல 8,80,000, அதே 2வது வருஷத்துல 8,80,000 தான் வரும்னு இல்ல. அந்த 8 லட்சம் கூட இந்த 8 சேர்த்து 16 லட்சம். 16 லட்சத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். 16 லட்சத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1,60,000. அந்த மாதிரி காம்பவுண்டிங் எஃபெக்ட் நம்ம படிச்சோம்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல, அந்த மாதிரி நடக்கும். என்னன்னா இப்போ பிஎஃப்ல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏடிசி டிடக்ஷன் எடுத்துப்போம். அது எப்படி பார்த்தாலும் 1,50,000 லட்சம் வரைக்கும் தான் கிடைக்கும். ஆனா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு, அதாவது அதை அவர் வித்ட்ராவே பண்ணல. பிஎஃப்ல இருந்து வித்ட்ரா பண்றதுனால காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி போக ஆரம்பிச்சு. இதை எப்படின்னா டாக்ஸ் அத்தாரிட்டி கண்டுபிடிச்சிச்சு. இவரை வச்சு கண்டுபிடிக்கல, இது எல்லாருமே நிறைய பேர் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டாக்ஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் அப்ப எக்ஸம்ப்டட் இருந்துச்சு. பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். நீங்க எவ்வளவு வந்து இது பண்ணா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்க்கும் 2,50,000 ஒரு லிமிட்டை வச்சிருச்சு. இப்போ அவர் வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் 2,50,000 வரைக்கும் நில்லு. அதுக்கு மேல அவர் 2,50,000 மேல போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணுமா, டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிடுச்சு. ஏன்னா பிஎஃப்ன்றது ஒரு நல்ல பிளானிங்க்கு தான் நம்ம பிஎஃப் கொடுத்துருக்கான். ஆனா பிஎஃப் இப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே அவன் 2,50,000 ஒரு லிமிட்டை வச்சுட்டான். பட் ஆனா இப்போ அவர்கிட்ட டெஃபினட்டா எனக்கு தெரியும் ஒரு 1 crore வச்சிருக்காரு. வெறும் பிஎஃப்ல மட்டுமே அந்த மனுஷன் 1 crore வச்சிருக்காரு. ஸோ அவர் பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஓகே அந்த மனுஷன் இப்படி இருக்கான், அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவாரு. நார்மலா ரொம்ப ஆடம்பரமாலாம் சாப்பிட மாட்டாரு. ஓகேவா, யூனிஃபார்ம் ப்ராப்பர் யூனிஃபார்ம்ல வருவாரு. அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிற தேவையும் இருக்காது. ஸோ வித்தவுட் எந்த ஒரு ட்ரெஸ் இது அதுன்னு வெளியே போறதுக்கு எதுவும் கிடையாது. ஃபேமிலி இல்ல. ஓகே, ஃபேமிலி இருந்தா வச்சு நம்ம எதனா குழந்தை, குட்டி, ஒய்ஃப் அந்த மாதிரி எதாவது பார்க்கலாம். அதுவும் கிடையாது. ஸோ அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவார். அந்த ரூமுக்கு என்ன தேவை, அவர் சாப்பிட்றதுக்கு என்ன தேவை, ரொம்ப ஆடம்பரமாவும் சாப்பிட மாட்டாரு. இது அதுன்னு பெருசா போயிட்டு டிஷஸ் வாங்குறது 200, 300, 400 அந்த மாதிரி செலவுகளும் இருக்காது. சிம்பிளா இருப்பாரு அந்த மனுஷன். வருவாரு, உட்காருவாரு, சின்னதா ஏதாவது ஒரு இட்லி வாங்கிட்டு வருவாரு கடையில இருந்து. வரும்போது அதை சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு மதியம் கேன்டீன்ல சாப்பிடுவாரு. கேன்டீன் ஃபுட்டு ஃப்ரீ. ஸோ நைட்டு மறுபடியும் போவாரு, டிஃபன் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டு அழகா போய் படுத்துருவாரு. இவ்வளவுதான் அந்த மனுஷனுக்கு. வருவார், ரூம் வர வேலைக்கு போவார், வீக்லி ஒன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாரு, அவர் ஊருக்கு போயிட்டு வந்துருவாரு. ஓகே, ஆனா பேக்ரவுண்ட் செம பேக்ரவுண்ட், பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட். இதெல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸ் காசிப்ஸ் பேசுவாங்க இல்லையா, அவங்க உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இது இருக்கு அது இருக்குன்ட்டு. ஸோ அப்போ நாங்க பேசும்போது இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் பேச மாட்டேன், அந்த கும்பல் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்போ ஃபைனல் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, நம்மளால இப்போ இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அந்த கும்பல் பேசிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் என் காதல விழுகும். ஓஹோ இப்படி இல்லாம இருக்கா, நம்மளுக்கு ஒரு ஐடியா தானே. ரிஸ்க் ஃப்ரீ, டோட்டல் ரிஸ்க் ஃப்ரீ பிஎஃப் உங்களுக்கு. கரெக்டா, சுத்தமா ரிஸ்கே கிடையாது. எடுத்து போட்டீங்களா, ஆனா இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஏன்னா ரிஸ்க் கம்மியா இருந்தா ரிட்டர்னும் கம்மி தானே. ஸோ ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் அந்த மாதிரி தான். ஓகேவா, சுத்தமா ரிஸ்க் கிடையாது. ஒரு நல்ல சேவிங்ஸ்க்கு ஒரு நல்ல பாத்து இது. நம்ம வந்து யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டோ இல்லை அப்படின்ற பட்சத்தில்
இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? தலைவலி இல்லாம இருக்கலாம். அந்த மனுஷன் ஃப்ரீயா இருப்பாப்புல. எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது அதுன்னு ஷேர் மார்க்கெட் இது போது இன்னைக்கு என்ன அப்டேட்லேயே இருக்க மாட்டாப்புல. அந்த மனுஷனுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு மாறி இருக்கு, டாக்ஸ் என்ன மாறி இருக்கு, அது ரிலேட்டடா அது மட்டும் தான் அந்த மனுஷனுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி வந்து மைண்ட் ஃப்ரீயா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஓகேவா? ஸோ எதுக்கு அது சொல்ல வந்தேன், இங்க சி பாயிண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பிபிஎஃப் கொடுத்துருக்கான் இல்லையா, அதுக்கு சொல்ல வந்தேன். அவன் 36,000 கொடுத்துருக்கான், தட் வில் பி எக்ஸம்ப்டட். ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிபிஎஃப் 1,50,000. யுவர் ரெக்வஸ்ட் டு கம்ப்யூட் இஸ் டாக்ஸ் லைபிலிட்டி அட்வைசிங் வெதர் ஷுட் ஆப்டட் ஃபார் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பை எக்ஸசைசிங் ஆப்ஷன் 115 BAC 6. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்தா என்ன இருக்கும்? சொல்யூஷன் கம்ப்யூட்டர் டாக்ஸ் லைபிலிட்டி அசைன்மெண்ட் 24-25. ஓகே, என்ன பண்ணிருக்கான், இன்ட்ரெஸ்ட் ஆன் பிபிஎஃப் எக்ஸாம்பிள் பண்ணிருக்கான் பாத்தீங்களா இங்க 36,000. மேபி 2,50,000 மேல இருந்தா அது டாக்ஸபிள் பண்ணிருப்பான் உங்க புக்ல பின்னாடி பாத்தீங்கன்னா. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, பிசினஸ் இன்கம் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் டெபாசிட் இருந்துச்சு. சேவிங் டெபாசிட் ஞாபகம் இருக்கா, சீனியர் சிட்டிசன் இருந்தா 50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும், நார்மலா இருந்தா டிடிஏ கீழே 10,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு ஒன்று பார்த்தோம். 80 டிடிஏ டிரெக்ஷன், டிடிபி டிரெக்ஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 10,000 50,000. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 15,12,000 15,12,000 கான்ட்ரிபியூஷன் பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து 1,50,000 வரைக்கும் உங்களால எடுத்துக்க முடியும். இங்க என்னென்ன பண்ணிருக்கான் பாருங்க, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் 23 சேர்த்து போட்டிருக்கான். 100% ஸ்கிரீன் வருதான்னு பார்ப்போம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,12,5,12 இது வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் கீழே, இது டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் கீழே. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னா 2.5 to 5 lakhs வரைக்கும் நில்லு. அது டிஃபால்ட் ரெஜிம் அப்படிங்கிறது 3 lakhs to 6. நான் 6 தான், ஏன்னா என் புக்ல இந்த புக்ல 6 தான் இருக்கு. ஸோ ஐ வில் டேக் 6. ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் கீழே உங்களால ஏடிசி டிடக்ஷன் எடுத்துக்க முடியும் 1,50,000. அது போக டிடிஏ டிடக்ஷன் எடுத்துக்க முடியும் 10,000. பட் ஆனா நான் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வராது இல்லையா, கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட்ல. எயிட்டி சீரீஸ்ல என்னால எது மட்டும் தான் எடுத்துக்க முடியும், சிசிடி பென்ஷன், AA, LA இதெல்லாம் தானே என்னால எடுத்துக்க முடியும் நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் தான் என்ன எடுத்துக்க முடியும். ஸோ அதனால இங்க நாட் அப்ளிகபிள். ஸோ டோட்டல் இன்கம் என்ன ஆயிருக்கு, 13,52,000, இங்க 15,12,000 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் படி நான் போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 lakhs ஃபர்ஸ்ட் 2,50,000 வரைக்கும் நில்லு. அடுத்து 2,50,000 வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணா 12,500 வரும். தென் 10 lakhs வரைக்கும் 1 lakh வரும். 10 lakhsக்கு மேல எவ்வளவு இருக்கு, 3,52,000. 3,52,000 into 30%. கரெக்டா, 35,200, 35,200, 60, 70, 70,400, 70,400 plus 35,200. So 600, 510. So 1,05,000 அப்படின்னு வருது. So 2,05,000 plus 12,500, 500, 712. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அபவுட் என்னடா ஒரு 600 ரூபாய் இடிக்குது, என்ன தப்பு பண்ணிட்டேன்னா 3,52,000, 60, 70, 400. ஓகே, ஓ இங்க 600 இங்க இருக்குடா, இங்க வந்து இங்கே 600 தான் வருது. ஸோ அப்போ இங்க 1 இங்க 8. ஸோ 2,18,100. புரிஞ்சுதா நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஈஸி தான். 8, 1, 2. ஸோ 2,18,100 விச் மீன்ஸ் நீங்க ஸ்லாப் கால்குலேட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் 2,50,000 வரைக்கும் இல்லை, அடுத்த 2,50,000க்கு 12,500, அதுக்கப்புறம் 5 lakhsல இருந்து 10 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணா 1 lakh தான் வரும். அப்போ 10 lakh மேல எவ்வளவு இருக்குன்னு எடுங்க, 30% இருக்கும். 10% பிரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, விச் மீன்ஸ் ஏன்னா 10% எடுத்தோம் அப்படின்னா ஒரு 0 கம்மி பண்ணணுன்ற அர்த்தம் இருக்கு. ஒரு 0 கம்மி பண்ணி 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஈஸியா வந்துடும். ஸோ கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டும்னு இல்லை, டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2,18,100 rupees. ஸோ இதுக்கு ரிபேட் எதுவும் அப்ளிகபிள் ஆகுமா, 5 lakhs வரைக்கும் ரிபேட் அப்ளிகபிள், 5 lakhsக்கு மேல இருக்கு. ஸோ ரிபேட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஹியர். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்க மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,18,000. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் 4% நம்ம அதை ஆட் பண்ணுவோம். 4% ஆட் பண்ணோம் 8,724. ஸோ டோட்டலா வந்து உங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி 2,26,820. ஸோ இந்த இப்போ டிஃபால்ட் ரெஜிம் படி வந்தோம் அப்படின்னா 3 lakhs வரைக்கும் நில். கரெக்டா, ஸோ 3 lakhs வரைக்கும் நில். அடுத்து 3ல இருந்து 6 வரைக்கும், 3 to 6னா 3 lakhs, அதுல 5% அப்படின்னு எடுத்தோம்னா 15,000. ரைட்டா, ஸோ 6 வரைக்கும் எடுத்துட்டோம். அடுத்து 6 to 9, 9ல வந்து 10% எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் 30,000 வரும். அதுக்கப்புறம் 9ல இருந்து 12, எனக்கு 12க்கு வந்து 15%. அப்போ 3 lakhs
இன்டூ 15%, விச் மீன்ஸ் 45,000 வரும். இன்னமும் எவ்வளவு எக்ஸஸா இருக்கு? 15 lakhs 12,000. 15 lakhsனா நான் இப்போ வந்து எது வரைக்கும் எடுத்திருக்கேன்? 12 வரைக்கும் எடுத்திருக்கேன். அகைன் 15 வரைக்கும் எனக்கு போனோம்னா 15 வரைக்கும் போக முடியும் இல்லையா? ஓகே, 20% வரைக்கும் நான் போகலாம் அடுத்து. ஸோ 20% வரைக்கும் நான் போறேன் அப்படின்னா அடுத்து 3 lakhs மேல 20% வரைக்கும் போவேன், 60,000. அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸஸா இருக்கு? இன்னமும் 12,000 இருக்கு. அப்போ 12,000 இன்டூ 30%. கரெக்டா? 12 3 சார் 36, 3,600. 3,600. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 15, 45, 90,000, 1,50,000, 1,53,600. ஸோ 1,53,600 ஆஸ் பர் நான் 2023-24 ஃபினான்ஷியல் இயர் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி எடுத்தேன் அப்படின்னா 3 lakhs வரைக்கும் இல்லை, 3 to 6, 6 to 9 அப்படி எடுத்திருக்கேன். ஸோ அப்படி எடுத்தேன் அப்படின்னா 1,53,600 வருது. ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா விச் மீன்ஸ் 5 lakhs இருந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால நீங்க அப்ளிகபிள் ஆகல. ஸோ ரிபேட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 1,59,740. இப்போ இதுல எந்த ஆப்ஷன் எடுத்தா வந்து அக்கீலுக்கு வந்து ஃபீஸியபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ஆப்ஷன்ல நம்மளால என்ன பண்றாரு? 1,59,740 கம்மியா டாக்ஸ் கட்டுறாரு. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷனை வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? டன்? ஓகேண்ணா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்யூஎஃப் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து இதுக்கு பிஃபோரா நம்ம என்ன பார்த்தோமோ அதே மீனிங் தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டினா என்ன, அண்ட் தென் வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதாவது முன்னோர் பின்னோர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருந்தா என்ன, இதெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி கிட்ட வரும், அந்த மாதிரி சில தியரிஸ் தான் கொடுத்துருப்பான். இதுல உங்களுக்கு மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது ஜஸ்ட் மீனிங். கோபார்சினார்ன்றது இந்த கர்த்தா மாதிரி, அதாவது ஒரு ஃபேமிலி ஆஃப் ஒரு மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வில் பிகம் அஸ் அ கோபார்சினார். ஹெட் ஆஃப் த சாரி ஹெச்எஃப்க்கும் கோபார்சினார் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு ஹெச்எஃப் மாதிரி தான். பட் தே கிவன் த எக்ஸாம்பிள் ஹியர். மெம்பர் ஆஃப் ஹெச்எஃப்க்கும் கோபார்சினாருக்கும் என்ன கர்த்தா மாதிரி தான், ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அந்த மாதிரி. இப்போ கோபார்சினார் வந்து must be a member of the family, but a member may or may not be a கோபார்சினார். அதாவது இப்போ கோபார்சினார்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கண்டிப்பா ஹெச்எஃப்ல ஒரு மெம்பரா இருக்கணும். கரெக்டா? பட் இருக்கிற எல்லா மெம்பரும் கோபார்சினார் ஆக முடியும்னு கேட்டா ஆக முடியாது. யாருன்னா ஒருத்தர் தான் கோபார்சினார் ஆக முடியும். விச் மீன்ஸ் தட் மீன்ஸ் கர்த்தா. உங்களுக்கு கர்த்தா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற என்ன நீங்க பெருசா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் இதுல? அவ்வளவுதான். சோ இதுல 2 ஸ்கூல் மாதிரி கொடுத்துருப்பான்ப்பா. இந்த ஹெச்எஃப் வந்து 2 ஸ்கூல் கொடுத்துருப்பான். இந்த 2 ஸ்கூல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு லா தான். தயாபாகா, மிதாக்ஷரான்னு 2 ஸ்கூல் இருக்கும். தயாபாகா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட் பெங்கால்லயும் அசாம்லயும் தான் மோஸ்ட்லி ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு. இங்க இருக்க இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாக்ஸ் படிச்சா மட்டுமே போதும். சன் வந்து எப்போ வந்து ப்ராப்பர்ட்டி அக்வைர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தான் அக்வைர் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க அப்பா இருக்கும் போதே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட்டிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. கோபார்சினார் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்குமா? கோபார்சினார் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச் ஆன் எவ்ரி பர்த் ஆர் டெத். அதாவது கோபார்சினார் வந்து சேஞ்ச் ஆவாங்களா, இடையில வந்து இவர் தான் எங்களுக்கு கோபார்சினாரா மாறணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு கேட்டா அந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? மிதாக்ஷரா அப்படிங்கிறது என்னன்னா மிச்சம் இருக்க ரெஸ்ட் ஓவர் இந்தியா, அதாவது வெஸ்ட் பெங்கால், அசாம் தவிர்த்து மத்த எல்லாத்துலயும் ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? சன் வந்து அவங்க அப்பா, அதாவது அவர் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்னுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி மேல உரிமை வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் அவங்க உயிரோட இருக்கும் போதே நீங்க பார்ட்டிஷன் பண்ணலாம். கோபார்சினார் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி பர்த் பொறுத்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் தயாபாகாக்கும் மிதாக்ஷராக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. தயாபாகா அப்படிங்கிறது அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தான் சொத்து பிரிக்க முடியும். மிதாக்ஷரா அப்படி கிடையாது. அளவில் இருக்கும்போது சொத்தை பிரிச்சுக்கலாம். கோபார்சினார் இன்ட்ரெஸ்ட் இங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபிளக்சுவேட் ஆகும். இங்க அது ஃபிளக்சுவேட் ஆகாது. ஓகேவா? பர்த்துக்கும் டெத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் த மோஸ்ட்லி நம்ம மிதாக்ஷரா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? மிதாக்ஷரா தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா யார் வேணா விற்பாங்க வாங்கிப்பாங்க இல்லையா? ஸோ அதனால மிதாக்ஷரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற என்ன இதுல உங்களுக்கு மற்றது எல்லாமே அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் தான். இதெல்லாம் எனக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணாலே போதும். கோ த்ரூனா ஜஸ்ட் மெமரைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, அப்படியே படிங்க. ஸோ அதே மாதிரி தான் மேல கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளப்பிங் எப்படி ஆகும், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, சேலரிஸ், இது எல்லாமே ஆக்சஸ் இது எல்லாமே பாருங்க அவன் கொடுத்துருப்பான். இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு எப்படியோ அதே தான் அப்ளிகபிள். நீங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் சேலரியில் எப்படி ஆகுமோ அதே மாதிரி தான் ஆஸ் யூஸ்வல் சாப்டர் டிரெக்ஷன் ரிலீஃப் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆஸ் யூஸ்வல். அட்வான்ஸ் டாக்ஸ் எப்படின்னு கேட்டா இண்டிவிஜுவலுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும் அதே மாதிரி தான். ஆல்டர்னேட் டாக்ஸ் தான் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பான். எல்லாமே ப்ரீவியஸா நீங்க என்ன படிச்சீங்களோ, ஸோ ப்ரீவியஸா நீங்க வந்து ஹெச்எஃப் ரிலேட்டட் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அதெல்லாம் நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க ஹெச்எஃப் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணீங்கனாலே போதும். ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெமுனரேஷன் டு மெம்பர்ஸ் டியூ டு ஃபண்ட், அது ஏதாவது இப்போ பர்சனலா அந்த மெம்பர் வந்து
அவரோட ஃபர்ஸ்ட் கால் எஃபோர்ட்டை போட்டு சம்பாதிச்சிருந்தாரு அப்படின்னா அப்போ அது அந்த மெம்பர் கையில டாக்ஸபிள் ஆகும், ஹெச்எஃப் கையில டாக்ஸபிள் ஆகாது. அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்லாம் இங்க கொடுத்துருக்கான். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வருது அப்படின்னா தயாபாகா கண்டர்ல வரும். ரெமுனரேஷன் டு கர்த்தா, பர்சனல் இன்கம் ஆஃப் மெம்பர், வேற என்ன இம்பார்ட்டபிள் எஸ்டேட், இதெல்லாம் நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் சேம் டே இங்க. வேற என்ன நீங்க படிக்கணும்? பார்ட்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ட்டிஷன் பத்தி ஒன்றும் பெருசா இது பண்ணிக்க வேண்டாம். அசஸ்மெண்ட் ஆஃப்டர் பார்ட்டிஷன். ஸோ அசிஸ்டிங் ஆஃபீஸர் உள்ள வருவாரு, ரெக்கார்ட் ஃபைன் பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கங்கடா, வேற எதுவும் பெருசா இல்லை. பார்ஷியல் பார்ட்டிஷன் டேக் பிளேசஸ். பார்ஷியல் பார்ட்டிஷன் நடக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் ஃபுல்லா பார்ட்டிஷன் ஆகல, பார்ஷியலா நடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி பார்த்தது தான். மைண்ட் ரீடிங் கூட பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு ஓகே இதுதான் சொல்லியிருக்கான். ஏன்னா உங்களுக்கு இது எல்லாமே ரிமெம்பர் ஆகும். நீங்க ஹெச்எஃப்ல பார்க்க வேண்டியது சேம் இண்டிவிஜுவலுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அதே ரேட்டு தான் அப்ளிகபிள் ஆகும். நீங்க பார்க்க வேண்டியது தயபாகாவும் மிதாட்சராவும் மட்டும் தான். ஓகேவா? இது மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணீங்க. ஃபாலோயிங் மிதாட்சரானும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஹெச்யூஎஃப். வேற எதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இதுல? ஸோ பிஃபோரா இருக்கிறது எல்லாமே சம்மு தான். இதை நான் பார்த்தேன். இதுல எல்லாமே சம் வைஸ் தான் கொடுத்துருக்கான். ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா சம் உங்களுக்கு என்னென்னலாம் எப்படி எடுக்கணும், லைக் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கா, அதுக்கு நம்ம ஸ்பெஷல் ரேட்ஸ் அப்ளிகபிள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரேட் எப்படி அப்ளிகபிள் பண்றது, உங்களுக்கு ஃபார்மட்ஸ் கொடுத்துட்டு 80C to 80U எப்படி அப்ளிகபிள் பண்றது, சம்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகே, தென் ஸோ இப்போ இது முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ரிலீஸ் இன்னும் உங்க இந்த புக்ல இல்ல, ரிலீஸ் ஒன்று எடுக்கணும். ப்ளஸ் வந்து ஏஓபி பிஓஐ. கரெக்டா? சரி, நம்ம ஏஓபி பிஓஐ போறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு இருக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணி டிடிஎஸ் எழுதி போயிடலாம். ஓகே, ஸோ அவங்க நோட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிடிஎஸ் சம்மரி மட்டும் எழுதி போட்டுடுறேன். நான் நாளைக்கா வந்து அந்த நான் நேற்று நைட் உங்களுக்கு டிடிஎஸோட பிடிஎஃப்லாம் அனுப்பி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச சம்மரி பார்த்தாலே உங்களுக்கு ஓகே தான். ஒரு கிளான்ஸ்க்காக வேணா நம்ம அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உங்க புக்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் மேலோட்டமா அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்க அமௌண்ட் பர்சன்டேஜ் இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா? டிடிஎஸ் சம்மரி. $192 talks about salary, which means salary TDS. நார்மலா சேலரியில வந்து நம்ம ஆஸ் பர் ஸ்லாப் படி ஸ்லாப் ரேட் தான். ஓகேவா? டிடிஎஸ் இதுக்கு பர்சன்டேஜ்லாம் கிடையாது, ஸ்லாப் ரேட் மாதிரி, அதாவது ஆவரேஜ் ரேட்னு கூட சொல்லிக்கலாம். 192A EPF withdrawn. இது வந்து ப்ரீ மெச்சூர்ல எடுத்திருக்கணும். ப்ரீ மெச்சூர்ல நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா, மெச்சூரிட்டியா ஆகாம வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா 10% டிடிஎஸ் ஆர் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட். இந்த எம்எம்ஆர் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இது எப்போ வரும் அப்படின்னா பேன் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்ன்றது வரும். உங்களுக்கு லிமிட் வந்து 50K. லெஸ் தென் 50K இருக்கு அப்படின்னா நோ டிடிஎஸ். இல்ல, நான் மோர் தென் 50K எழுதிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கரெக்டா இருக்கும். more than 50K. ஓகே, இது 194A. அதுக்கு அடுத்து 193 எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் 10% ஆர் MM மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு நம்மளுக்கு டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மோர் தென் 10K, இன்னொன்று மோர் தென் 50K. ஞாபகம் இருக்கா? டிடிஏ டிடிபி இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்க்கு அப்ளிகபிள் ஆகும். அடுத்து 194 இது டிவிடெண்ட்டுக்கு. டிவிடெண்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் 10% மோர் தென் 5,000 இருந்தா.
இதெல்லாம் உங்க புக்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். மோர் தென் 5000 இதுல சேஞ்சஸ் மட்டும் அப்படியே உங்க நோட்ஸ்ல மாத்திக்கோங்க. அடுத்து 194 மறுபடியும் ஏ வந்து இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் அதர் தென் செக்யூரிட்டிஸ். ஸோ இதுக்கு 10%, more than 5,000, more than 40,000 and 50,000. இது யாருக்குன்னா சிஆர்எஸ் சிஎஸ்ஆரா 194. எங்க புக்ல ஒரு நிமிஷம் புக்கை வச்சு போயிட்டு வந்துடுறேன். sorry 5,000, 40,000, 50,000 in case of pay is a senior citizen. Okay. இந்த 40,000, 50,000 இருக்குல்லையா, இது வந்து சீனியர் சிட்டிசன். ஓகே, சரி அப்படியே இருக்கட்டும். வேற என்ன? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த சேலரி ரிலேட்டடா. இது வரைக்கும் ஒரு பக்கெட். ஓகேவா? அடுத்த பக்கெட் எதை பத்தி பேசுது அப்படின்னா 194B, 194BB. பி ஃபார் புள்ளி. ஓகேவா? புள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம் ஞாபகம் இருக்கா? எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு அதுக்கு ரேட்டு? 30% ரேட் ஞாபகம் இருக்கா? ஸோ மோர் தென் 10,000 இருக்கணும். ஆன்லைன் கேமிங் இருக்கு, அதாவது கேஷுவல் இன்கம்லேயே ரெண்டா பிரிச்சிருக்கான். இந்த 10,000 லிமிட் கூட கொடுக்க மாட்டான். எதுக்குன்னா ஆன்லைன் கேமிங்க்கு 10,000 லிமிட் கிடையாது, அது நியூ அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ யாரா இருந்தாலும் 30% பிளஸ் சர்சார்ஜ் அப்ளிகபிள் பிளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து 194BB. டபுள் பின்றது பிக் புள்ளி. பிக் புள்ளி அப்படிங்கிறது எது வரும்னா வின்னிங் ஃப்ரம் ஆசிரியர். அதாவது உங்களுக்கு செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த செக்ஷன் நாங்கள் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? பினா என்ன, பிபினா என்ன? இப்போ ஈஸியா கேஷுவல் இன்கம்னா என்ன? எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம அவங்க சம்பாதிக்கிறது பேர் கேஷுவல் இன்கம். அப்போ பி ஃபார் புள்ளி, கேஷுவல் இன்கம். பிக் புள்ளி அப்படிங்கிறது ஆசிரியர்ஸ் தான். இப்போ நம்மளால ஆசிரியர்ஸ் போக முடியுமா? ஒரு நார்மலா ஒரு சாதாரண பர்சன்ஸ். வேற எவனா சும்மா இருக்கிறவன், காசு வெல்த்தியா இருக்கிறவன், அவன் என்ன பண்ணுவான்? அங்க போயிட்டு ஆசிரியர்ஸ் உட்காந்து பெட் பண்ணுவான், பெட் பண்ணி வின் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஆசிரியர்ஸ்ல வின்னிங் பண்றாங்க அப்படின்னா தென் இட் வில் பி கம்ஸ் அண்டர் பிக் புள்ளி. ஓகேவா? ஸோ both are comes under 30% slab. Now 194B and 194BB. This is one bucket. And then another 194C. C for contract. ஓகேவா? C for contract. நீங்க மேல வந்து பென்சில்ல கூட எழுதிக்கங்க இந்த மாதிரி. இதுக்கு வந்து புள்ளி, இதுக்கு வந்து பிக் புள்ளி. C for contract. C for contract அப்படின்னா நம்ம கான்ட்ராக்ட்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதுதான் டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் ஒன்லி. டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட். இப்போ சிங்கிள் பேமெண்டா இருக்கு அப்படின்னா 30,000க்கு மேல நான் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுதுறேங்க. 30,000 மோர் தென் aggregator. Okay, and then more than 1 lakh. இப்படி இருக்கு அப்படின்னா 2% and 1%. 2% அப்படிங்கிறது ஃபார் கம்பெனிஸ்க்கு. இது வந்து சிங்கிள் பேமெண்டா. சிங்கிள் பேமெண்ட் 30,000 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும்டா.
அக்ரிகேட்டா வந்து 1 lakh மேல இருக்கு அப்படின்னா 1% டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். புரியுதா உங்களுக்கு அந்த பாயிண்ட் நான் எழுதியிருக்கிறது? இது உங்களுக்கு இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்க கான்ட்ராக்ட்ல நான் ஒரு சிங்கிள் பேமெண்ட்டா இப்போ நான் பாலாக்கு ஒரு அப்படியே 30,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா 35,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 30,000 ரூபாய்க்கு மேல இருக்கு, டெஃபினட்டா நான் டிடிஎஸ் புடிச்சு தான் கொடுக்கணும் ஃபார் சிங்கிள் பேமெண்ட். இன்கேஸ் பாலா கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் சில்லறையா, அதாவது இந்த வாரத்துல 30,000, அடுத்த வாரத்துல 30,000, அடுத்த வாரத்துல 30,000, ஆனா அக்ரிகேட்டா பார்க்கும்போது 1,00,000 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா அப்பயும் டிடிஎஸ் புடிச்சு தான் நான் கொடுக்கணும். அந்த அக்ரிகேட்டா நம்ம செக் பண்ணோம் 1 lakh மேல இருக்கணும், அப்பயும் டிடிஎஸ் கொடுக்கணும். அப்போ 194C அப்ளிகபிள். அப்போ 2% யாருக்கு அப்ளிகபிள், 1% யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியா இருந்தா 2%, இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்ஆ இருந்தா 1%. இது எப்படின்னா நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட பேன் கார்டு எடுத்தீங்கன்னா உங்களோட 4வது லெட்டர் போய் பாருங்க, அதுல வந்து பீன்னு இருக்கும். பி ஃபார் பர்சன். பீன்னு இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவல் ஹெச்எஃப், அவங்க தான் பர்சன்ஸ்னு வரும். மற்ற எல்லாருக்கும் கம்பெனிலாம் இருக்குன்னா, ஃபேம் இருக்கு, பார்ட்னர்ஷிப் இருக்குன்னா ஃபேம்க்கு எஃப்னு வரும், பார்ட்னர்ஷிப்க்கு வேற ஏதாவது ஒன்று வரும், பீன்னு வராது. பட் எங்கெங்கெல்லாம் பீன் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்ஸ். மேபி பேன் கார்டு வச்சு கூட செக் பண்ணி பாருங்க. 4th லெட்டர் எனக்கு தெரிஞ்சு அதான் 4th லெட்டர் தான் பர்சன்ஸ் இருக்கும் பி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1% 2% அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது 194C. அடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 194C, எல்லா கம்பெனிலும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அடுத்து 194D. டி வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கமிஷன். டிடிஎஸ் வந்து 5%, மோர் தென் 15,000 இருக்கணும். ஆனா டி எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இன்சூரன்ஸ் எப்போ வரும்? டி ஃபார் டெத், செத்து போயிட்டா வரும். ஓகேவா? ஸோ டி ஃபார் டெத். அதுக்கு அடுத்து 5% டிடிஎஸ். அதுக்கு 194 டிஏ. டிஏ எதுக்குன்னா மெச்சூரிட்டி ஆஃப் எல்ஐசி, மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்ஐசி. மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆஃப் எல்ஐசி. இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டிடிஎஸ்னா 5%, மோர் தென் 1 lakhs இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூஎல்ஐபி இருக்கு அப்படின்னா 2,50,000 உங்களுக்கே தெரியும். ப்ரீமியம் வந்து 10%, 15%, 20% அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுபடி நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ டிஏ எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா டெத் ஆனுவல். ஏன்னா கடைசியில மெச்சூரிட்டி பீரியட்ல தானே இது வாங்குறோம். ஸோ டெத் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இங்க இது ஒரு பக்கெட் ஆச்சா. 194D, 194DA, 194C. இது வரைக்கும் ஒரு சம்மரி எழுதிட்டீங்களா? ஸ்க்ரால் பண்ணிட்டா மேல நான் இப்போ கைப்பட எழுதுங்கடா உட்காந்துட்டு நோட்ல, அப்பதான் மெமரைஸ் ஆகும் டிடிஎஸ். நீங்க புக்ல படிக்கவே வேண்டாம், ஜஸ்ட் பார்த்தா போதும். இதை பார்த்துட்டு ஓகேண்ணா. ஓகேவா? ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுதா? சரி, நான் கொஞ்சம் இந்த இது வரைக்கும் ஸ்க்ரால் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 194E. 194E எதை பத்தி பேசுது அப்படின்னா, எனி பேமெண்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், எனி பேமெண்ட் மேட் டு நான் ரெசிடென்ட். யாருன்னா இவனுங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்னா 20% பிளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். லிமிட் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன். இப்போ வெளியூர்ல இருந்து வந்து இங்க ஃபுட்பால் விளையாட்டு போடுறானுங்க. இப்போ ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பிளேயர்லாம் எடுக்கிறானுங்க. இப்போ அவங்களுக்குலாம் நம்ம காசு தருவோம்ல, ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸ். என்டர்டெய்னர். இப்போ வெளியூர்ல இருந்து பாட்டு பாடுறதுக்கு கூப்பிட்டு வரும். இடி சேரன் வந்தான் இப்போ ரீசெண்டா சென்னைக்கு. கரெக்டா? ஹேஆர் ரஹ்மானும் அவங்க 2 பேரும் கான்செப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எதனா இருக்குன்னா அவங்களுக்கு தான் நம்ம காசு கொடுக்கணும், பேமெண்ட் மேட் பண்ணோம் இல்லையா? அப்படி ஏதாவது பேமெண்ட் மேட் பண்றோம் அப்படின்னா டிடிஎஸ் 20% பிடிங்க. 194 கீழே இ ஃபார் என்டர்டைன்மெண்ட். 194 ஃபார் எழுத மாட்டேங்குது, என்டர்டெயின்மெண்ட். கரெக்டா? அடுத்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று படிச்சானே. 194E.
அடுத்து 194 டபுள் இ 190 ஐயோ 194 டபுள் இ டபுள் இ அப்படிங்கிறது என்எஸ்சி டெபாசிட் என்ஜாயோ என்ஜாய் விச் மீன்ஸ் இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து எங்க அப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாலே பயங்கர என்ஜாய். என்எஸ்சின்றது என்ன, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தானே. ஸோ அதில் ஏதாவது டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னது, எனக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அதுல இருந்து ஷார்ட்ஸ் இருக்கு, ஷார்ட்ஸ்ல டிவிடெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கு. சார்ட்ரா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டும் அதுல இன்க்ளூட் ஆகுதுடா. ஓகேப்பா, சாரி, என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா டபுள் இக்கு வந்து எனக்கு வந்து என்ஜாயோ என்ஜாய், ரைட்டா. ஸோ டபுள் இ ஃபார் ரெஃப்ளெக்ஸ் ஆஃப் என்ஜாய் என்ஜாய் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% more than 2,500. ஸோ ஹியர் ரைட் திஸ். ரிமெம்பர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பட் இட்ஸ் அ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். என்ஜாயோ என்ஜாய் டபுள் இ. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 194 எஃப். எஃப் வந்து யூனிட்ஸ். யூனிட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஞாபகம் வரும், கரெக்டா. எஃப் ஃபார் ஃபண்ட்ஸ், யூனிட்ஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இருந்து நான் எதனா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா டைரக்டா 20% வித்தவுட் எனி லிமிட்ஸ், தட் இஸ் 194 எஃப். அடுத்து 194 ஜி. 194 ஜி அப்படிங்கிறது கமிஷன், லாட்ரி, சேல்ஸ். ஓகேவா. 194 ஜியும் 194 ஹெச்யும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கமிஷன், புரோக்கரேஜ். மேல கொடுத்துருக்கிறது சேல்னால கிடைக்கிற கமிஷன், சேல்னால கிடைக்கிற ஒரு லாட்ரியில சேல்னால கிடைக்கக்கூடிய கமிஷன். அதே மாதிரி லாட்ரி சேல் பண்ணி கிடைக்கக்கூடிய கமிஷன் 194 ஜி, கரெக்டா. அதை தவிர்த்து வேற ஏதாவது கமிஷன் புரோக்கரேஜ் இருக்கு அப்படின்னா அது 194 ஹெச் கீழ வந்துடும். ஸோ இப்போ இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜி ஃபார் கவர்மெண்ட், ஹெச் ஃபார் ஹாஸ்பிட்டல். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே லாட்ரியை வித்தான், அதுக்கு ஒரு கமிஷன் வந்துச்சு, அது ஜில வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கான், அதுக்கு கமிஷன் புரோக்கரேஜ் ரிசீவ் பண்றான், அது வந்து 194 ஹெச் கீழ வந்துச்சு. ஸோ ஜி ஃபார் கவர்மெண்ட், ஹெச் ஃபார் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே லாட்ரி வித்து கமிஷன் வாங்கியிருக்கான். ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 5%. எப்போனா இதை நான் ரெட்ல எழுதுறேன். ஸோ இது வந்து 5% more than 15,000 இருந்தா. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஜி அண்ட் ஹெச். இங்கேயும் எழுதுறேன், ஜி ஃபார் கவர்மெண்ட், ஹெச் ஃபார் ஹாஸ்பிட்டல். ஓகேவா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜிஹெச் முடிஞ்சிச்சா, 194 ஐ. இப்போ ஜிஹெச் ஒரு பக்கெட்டு, இஇ ட்ரிபிள் இ இது ஒரு பக்கெட். ஓகேவா. அடுத்து 194 ஐ. ஐ மீன்ஸ் ஐ பே ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ பே ரெண்ட். ரெண்ட் ஏதாவது நம்ம பே பண்றோம் இல்லையா, நம்ம ரெண்ட் பே பண்றோம். ஓகே. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு. ஆனா ரெண்ட் பே பண்ணா நீங்க இதுதான் நான் சொன்னீங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும் அப்படின்னு சொன்னீங்களா. பட் இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு பிளஸ் வந்து 2% ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இருங்கடா ரெண்ட் 2% ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி, 10% ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங். பிசினஸ் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பே பண்றீங்க அப்படின்னா தென் டிடிஎஸ் புடிச்சிட்டு தான் நீங்க கொடுக்கணும் 10%. எப்போ 2,40,000 மேல இருந்தா. இந்த இடத்துல ஐ பே ரெண்ட், ஐ ஃபார் ஐ பே ரெண்ட் அப்படின்னா எதுக்கு ரெண்ட் பே பண்றீங்க, பிசினஸ் ரிலேட்டடா பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் அண்ட் தென் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கும் ஐ பே ரெண்ட். ஐ ஃபார் ஐ பே ரெண்ட். இந்த ஐ லவ் கோவை, அப்புறம் ஐ லவ் கன்னியாகுமரி அந்த மாதிரிலாம் போடுறானுங்க இல்லையா, அந்த மாதிரி ஐ பே ஐ லவ் ரெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் 194 ஐஏ.
ஐ ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ரெண்ட் பேபிள் அப்புறம் இந்த மூவபிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் இருக்கும். ஸோ ஐஏ அப்படிங்கிறது எதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல ஐஏ வரும்போது இம்மூவபிள் அப்படின்றது ஞாபகம் வரணும் உங்களுக்கு. விச் மீன்ஸ் ஐ ஃபார் இம்மூவபிள். ஃபர்ஸ்ட் ஐ பேர் ரெண்ட், ஐஏ கூட அடிஷனலா ஒன்று ஜாயின் ஆகுது. ஸோ ஐஏக்கு வரும்போது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் அசெட் ஏதாவது இருக்கு அப்படின்னா யூ வில் பே டிடிஎஸ் ஆஃப் 1% மோர் தென் 50 lakhs. கரெக்டா? ஐஏ முடிஞ்சிச்சு. அடுத்து 194 ஐபி. இப்போ ஐ சீரியஸ்ல அடுத்து பி கண்டினியூ ஆகுது. இப்போ மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை. கீழே வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ரெண்ட் வருது. ரெண்ட் ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த ஐ சீரிஸ் எல்லாமே ரெண்ட் ரிலேட்டடா இருக்கும். ஸோ இதுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா 5%. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், எழுதிருங்க. பட் ஈஸி. இப்போ இப்படி படிச்சிட்டீங்கன்னா டிடிஎஸ் ஈஸி. ஓகேவா? ஸோ 20% இன் கேஸ் ஆஃப் நோ பேன் அதர் தென் 194I. 194Iல வந்து எது எதெல்லாம் வரலையோ, 194Iல நம்ம எது எதுக்கு தான் பே பண்ணுவோம்? பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கும் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கும். ஏன்னா அது ரெண்டு தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதையும் தாண்டி வேற ஏதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம பே பண்றோம் அப்படின்னா தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் 194IB. ஓகேவா? இது ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 194IC. IC இஸ் நத்திங். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் நம்ம போடுவோம் இல்லையா? கேபிட்டல் கெயின்ல நம்ம படிச்சோம் இல்லையா? பேமெண்ட் ஃபார் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். 44A நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? சாரி 45A. 10% இதுக்கு வந்து TDS. ஓகே, 10%. ஸோ இது ஒரு பக்கெட், ஐ சீரிஸ் பக்கெட். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் TDS இத்தனை பர்சன்டேஜ் எப்படி வரும்னு. அடுத்து உங்களுக்கு என்னன்னா, எனக்கு வந்து அந்த செக்ஷன்ஸ் வந்து ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுட்டு அந்த செக்ஷனுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு உங்களுக்கு ரிமெம்பர் ஆகணும், அவ்வளவுதான். அடுத்து 194J. இன்னும் ஒரு 5-10 தான் இருக்கும். ஓகேவா? முடிச்சுப்போம். ஓகே, 194J எதுனா ஜே ஃபார் ஜாலி. இப்போ நீங்க வந்து சிஎம்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னா ஜாலியா, நம்ம சிஏ ஆயிட்டோம் அப்படின்னா ஜாலியா. ஆனா நம்ம யாரு? ப்ரொஃபஷனல். கரெக்டா? நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணி தரோம். கரெக்டா? அந்த சர்வீஸ்க்கு நம்மளுக்கு ஒருத்தன் பே பண்ணுவான். கரெக்டா? பே பண்ணும் போது அவன் டிடிஎஸ் பிடிச்சின்னு கொடுப்பான். எத்தனை பர்சன்ட் டிடிஎஸ் பிடிப்பான்? ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பேமெண்ட். ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பேமெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கிட்ட பிடிப்பான்? 10% பிடிச்சிருவான். நம்ம ஜாலியா இருக்கும், ஆனா 10% நம்ம கிட்ட பிடிச்சிருவாங்க நம்ம ப்ரொஃபஷனல் சர்வீஸ்க்கு. ஓகேவா? ஸோ ஜே ஃபார் ஜாலி. once you become as a professional, then you can do என்னது, நம்ம ஆஃபீஸ் வைக்கலாம் ப்ராக்டிஸ்னர், then you can do a practice. கரெக்டா? ஸோ ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னும் போது then you'll become a jolly, but you're doing a professional service. For this professional service you receive on payment, it will be deductible at TDS around 10%. So this is about your 194J. next என்னன்னு பாத்தீங்கன்னா 194K. 194K அப்படிங்கிறது என்னன்னா இன்கம் ஃப்ரம் யூனிட்ஸ் நாட் பீயிங் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் யூனிட்ஸா இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் நீங்க சேல் பண்ணி கேபிட்டல் கெயின் வரக்கூடாது. நார்மலா வேற ஏதாவது ஜென்ரல் யூனிட்ஸ்ல இருந்து டிவிடெண்ட் இன்கம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஷாக் தான் இப்போ டிவிடெண்ட், ஆனா ஷாக்ஸே வித்தா அது கேபிட்டல் கெயின். அந்த மாதிரி யூனிட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது இன்கம் இருக்கு அப்படின்னா 10% TDS மோர் தென் 5,000 இருந்தாலே அது 194K. இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை, போச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் 194LA. LA எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி அக்விசிஷன். ஓகே, கம்பல்சரி அக்வயர் பண்றோம் இல்லையா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி அக்விசிஷன். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்டா இருக்கு, லேண்ட் அசெட் மீன்ஸ் லேண்ட் தானே ரிசீவ் பண்ணுவாங்க, அசெட்ஸா இருக்கு அப்படின்னா 10% மோர் தென் 2,50,000 கிட்ட. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் LA. அடுத்து ஒரு LA அப்படின்னா லா படி நாங்கள் வந்து கம்பல்சரி அக்விசிஷன் பண்ணியிருக்கோம், அதனால லேண்ட் அசெட்டுக்கு 10%. இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
அடுத்து 194 எம். இது வரைக்கும் ஒரு பக்கெட் ஆச்சா. ஜேகேஎல் எம் தனியா வரும். எம் அப்படின்னா ஐயோ இப்போ மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எதுலையுமே வரல அப்படின்னா எம் கீழே கொண்டு வந்துருவோம். அதை இப்போ மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ட்ராக்ட், ப்ரொஃபஷனல், ப்ரோக்கரேஜ். அதாவது இப்போ வந்து நான் ப்ரொஃபஷனல் கிடையாது, இட் மீன்ஸ் சிஏசிஎம்ஏ கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு பிகாம் ஹோல்டர், ஐ எம் கிராஜுவேட், பட் ஐ எம் ஏபிள் டு டூ டாக்ஸ் ஃபைலிங் அண்ட் தென் ஜிஎஸ்டி ஃபைலிங், பட் ஐ எம் கேப்பபிள் ஃபார் தட். என்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு, பட் ஐ எம் நாட் ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல். ஸோ இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் ப்ரொஃபஷனல் பேமெண்ட். கரெக்டா? அப்போ ஜே கீழே வராது. அப்போ நான் எது கீழே அவனுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது? பட் இஸ் டூயிங் எ ப்ரொஃபஷனல் சர்வீஸ். அப்போ நான் அவனுக்கு எது கீழே பிடிக்கிறது அப்படின்னா 194 எம் கீழே பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் 194 சி ஃபார் கான்ட்ராக்ட் பார்த்தோம், ப்ரொஃபஷனல் ஃபீஸ் பார்த்தோம், ப்ரோக்கரேஜ் பார்த்தோம். மேல சொல்லிருக்கக்கூடிய எந்த செக்ஷன்லயும் வரல அப்படின்னா 194 எம் கீழே வந்துருவோம். கமிட்டன்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 5%. அப்போ எம் தான் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு, எம் ஃபார் மிக்சர், எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கிறது, எம் ஃபார் மிக்சர். ஓகேவா? அடுத்து 194 என். என் இஸ் நோ மணி. என் ஃபார் நோ மணி, விச் மீன்ஸ் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க். பேங்க்ல இருந்து நான் கேஷை வித்ட்ரா பண்றேன். வித்ட்ரால் ஃப்ரம் பேங்க் பியாண்ட் லிமிட், லிமிட்டை தாண்டி நான் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா தென் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிடிஎஸ் குடிச்சிட்டு கொடுப்பாங்களா, பேஸ்ட் ஆன் யுவர் பியாண்ட் லிமிட். 2%, 3%, 5% அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ என் ஃபார் நோ மணி ஆச்சா. அடுத்து 194 ஓ, கிராஸ் சப்ளை அமௌண்ட். 194 ஓ, 194 ஓவா, சரி ஓகே. ஸோ கிராஸ் சப்ளை ஆஃப் அமௌண்ட், விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட், Q ஃபார் கூட்ஸ், P ஃபார் பென்ஷன் அமௌண்ட் ரிசீவ்டு, O ஃபார் 94 ஓ கிராஸ் சப்ளை அமௌண்ட். எதை வச்சு இது எழுதுனா, இப்போ ஒரே நிமிஷம் உங்க புக்ல போயிட்டு வந்துடுறேன். ஐஏ, ஐபி, ஐசிஜே, எல்ஏ, என் 194 சம் ஆஃப் இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா, இந்த கிராஸ் சப்ளை நடக்குது இல்லையா, லெசன்ஸ். இப்போ நீங்க வந்து அமேசான், அதுக்கப்புறம் இந்த ஃபிளிப்கார்ட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இவங்களுக்கு இடையிலேயே இவங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி தராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சர்வீஸ்க்கு கிராஸ் சப்ளை ஆஃப் அமௌண்ட் எவ்வளவு நடக்குதோ அதுல டேரக்டா 1% நீங்க பிடிச்சிப்பீங்க. லெசன்ஸ் அவங்களுக்கு வந்து 1% நீங்க டிடிஎஸ் பிடிக்கணும் ஃபார் த சர்வீஸ். ஸோ அவன் என்ன பண்ணுவான், உங்ககிட்ட வந்து டிடிஎஸோட சேர்த்து தான் உங்ககிட்ட நான் அமௌண்ட் வாங்க. நீங்க ஒரு ஃபோன் ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ ஒரு ஃபோன் மொபைல் ஆர்டர் பண்றோம். தேர் இஸ் அ பையர் ஏ, செல்லர் பையர் இருக்கார். ஏ பின்னு பார்க்க வேண்டாம், செல்லர் இருக்கார், பையர் இருக்கார். இப்போ இந்த செல்லர் யார் மூலியமா சேல் பண்றாரு? பிளிப்கார்ட் மூலியமா சேல் பண்றாரு. இந்த பையர் யார் மூலியமா வாங்குறாரு? பிளிப்கார்ட் மூலியமா வாங்குறாரு. கரெக்டா? ஸோ இஸ் இன்டர்மீடியட் சர்வீஸ். ஸோ இந்த இன்டர்மீடியட் சர்வீஸ் பண்ணி தருது பிளிப்கார்ட். ஸோ இஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு அவருக்கு ஒரு இன்கம் வருது இல்லையா, ஃபார் திஸ் சர்வீஸ் இஸ் ரெண்டரிங் ஒன் சர்வீஸ். அந்த இன்கம் வருது இல்லையா, அதுக்கு நம்ம டிடிஎஸ் கொடுக்கணும் இல்லையா. தட் கம்ஸ் அண்டர் 194 ஓ 1%. ஓகேவா? ஸோ அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவான்னா, பையர் கிட்ட ரேட் காட்டும் போது செல்லர் ஒரு ரேட்டை வந்து கோட் பண்ணிருப்பான் பிளிப்கார்ட் கிட்ட. பிளிப்கார்ட் என்ன பண்ணுவான், பையர் கிட்ட ஒரு ரேட்டை கோட் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு எவ்வளவு காசு வேணுமோ, விச் மீன்ஸ் கமிஷனுக்கு பதிலா அவனுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அதையும் ஆட் பண்ணி தான் அவன் ஷோ பண்ணுவான். இப்போ மொபைலோட விலை வந்து செல்லர் வந்து 10,000 கொடுக்குறான்னு வச்சுக்கோம். பிளிப்கார்ட் அது வந்து பையர் கிட்ட 12,000 காட்டுவோம். ஏன்னா 2,000 இவனுக்கு வேணும்ன்றதுனால. ஸோ ஃபார் த 2000 ஒன்லி யுவர் புட் டாக்ஸ் டிடிஎஸ் 1%. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அது 194 ஓ. அதுக்கு அடுத்து 194 பி. பி ஃபார் பென்ஷன். பென்ஷன் அமௌண்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா, பென்ஷன் அமௌண்ட் ரிசீவ் ரேட்டிங் ஃபோர்ஸ். ஆனா ரேட் எத்தனை பர்சன்டேஜ்னா அந்த டைம்ல லா என்ன சொல்லுதோ அது படி. அதுக்கு அடுத்து 194 கியூ. கியூ ஃபார் கூட்ஸ். கூட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட்ஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் கூட்ஸ் 0.1%. இது நார்மலா 0.1% வந்து அவங்க பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் கூட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸ்ல அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து 1 lakh, அரௌண்ட் 1 lakh மேல நீங்க ரிசீவ் பண்றீங்க. 1 lakh நினைக்கிறேன் லிமிட். ஆனா இது எக்ஸாக்டா தெரியல. 1 lakh ஆர் அந்த 2 lakhs ரிலேட்டட் தான் இருக்கும். 3,50,000 இதுக்குள்ளதான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரிசீவ் பண்றீங்கன்னா 0.1% டிடிஎஸ் பிடிக்கணும். எதுக்கு நான் 0.1% என்னன்னா வந்துட்டு போகுது அப்படின்னா, அவன் எத்தனை லட்சத்துக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.1% பிடிக்கிறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வருது.
அப்ப அவன் எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிப்பான் அவங்க கண்டுபிடிக்க முடியுமா? 1000 டிவைடட் பை 0.1 இன்டூ 100 போட்டா அவன் எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கான் நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? சோ அந்த பர்பஸ்க்காக 194 கியூ வச்சிருக்காங்க டாக்ஸ் அத்தாரிட்டி. டிசிஎஸும் இதே மாதிரி தான். 0.1% நம்ம கவர்மெண்ட்க்கு 0.1%னால பெரிய இன்கம் ஒன்றும் வந்துட போச்சு. அந்த 0.1% வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100%க்கு எவ்வளவு சேல் பண்ணிருக்கான்றதை கண்டுபிடிச்சிருவானுங்க. ஓகேவா? அந்த பர்பஸ்க்காக 194 கியூ. ஸோ கியூ ஃபார் கூட்ஸ், பி ஃபார் பென்ஷன். அவ்வளவுதான். இது எல்லாம் இப்போ ஒரு பக்கெட் முடிஞ்சிச்சுரா. இது எல்லாம் ஒரு பக்கெட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிடிஎஸ். எழுதிக்கங்க. இதுதான் டிடிஎஸ். நாளைக்கா நம்ம ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுல இருக்கிற பர்சன்டேஜ் இதுல இப்போ உங்க புக்ல போய் பாருங்களா. உங்க புக்ல போய் பாத்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஓகே, எங்க ப்ரொஃபஷனல் சர்வீஸ் சரி ஏதாவது ஒன்று எடுத்துப்போமா? ஜே எடுத்துப்போமா? 194 ஜே ஜே 194 ஜே. ஸோ 194 ஜே நம்ம எடுத்தாச்சு. ப்ரொஃபஷனல் ஃபீஸ் டாக்ஸபிள் சொல்லியாச்சு. எனி பர்சன் இண்டிவிஜுவல் ஹெச்எஸ் தவிர்த்து இருக்கணும். டைரக்டர் ஃபீஸ் ரெசிடென்ட் பர்சன். வேற என்ன உங்களுக்கு இதுல டைரக்டா பர்சன்டேஜ் பாருங்க. 194 சி லிமிட் வந்து இது சி. எங்கடா ஜேவும் சி கன்ஃபியூஸ் பண்றோம். சரி, ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேய் என்கேஜ்மெண்ட் பிசினஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் கால் சென்டர், டெக்னிக்கல் சர்வீஸ், ராயல்ட்டி ஏதாவது இருக்குன்னா அதுக்கெல்லாம் மட்டும் தான் 2% சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதர் கேசஸ்ல 10%, which means it's all comes under the contract. That's why they involving 194 C limit here also. ஸோ அதர் கேசஸ்னும் போது நீங்க பண்ற சர்வீஸ்க்கு, விச் மீன்ஸ் நீங்க சொன்ன சர்வீஸ் ஏதாவது இங்க வந்திருக்கா? சிஏசிஎம்ஏ சர்வீஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ், ஆர்கிடெக்சர் சர்வீஸ், அது ஏதாவது இங்க வந்திருக்கா? எதுவுமே அங்க வரல. ஸோ அதனால அவன் ஃபைனலா அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு 10% போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து லிட்டில் பிட் செக்ரிகேஷன் இருக்கும். அதாவது எதுக்கு 10 எதுக்கு 2ன்னு அந்த செக்ரிகேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? விச் மீன்ஸ் நான் சொன்ன சர்வீஸ் எதுவுமே இங்க இன்வால்வ் ஆகல. அப்ப நான் சொன்ன சர்வீஸ்க்கு எல்லாமே 10%. அப்ப இங்க கொடுத்துருக்க 3 சர்வீஸ் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணணும் அர்த்தம். இது மெமரைஸ் பண்ணிட்டா எனக்கு இது 2%, which means it's all comes under the contract wise. பட் அபார்ட் ஃப்ரம் தட், இப்போ நீங்க ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே கான்ட்ராக்ட் கோட் பண்ண முடியும். கரெக்டா? பட் ஆனா அது இங்க இன்வால்வ் ஆகல. இந்த 3 பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அவன் என்ன சொல்லியிருக்கான்? 2% அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ மற்றதுக்கெல்லாம் 10%. ஸோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் 10%. ஓகேவா? ஸோ வேற என்ன உங்களுக்கு சொல்லலாம்? 30,000 லிமிட் அப்ளிகபிள். இதெல்லாம் புதுசா ஏதோ ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். டாக்ஸ் கேனாட் பி டிடக்டட் ஃபார் கிரிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பேட் டஸ் நாட் எக்ஸிட். ப்ரொஃபஷனல் ஃபீ ஒரு 3 லட்சம். டெக்னிக்கல் ராயல்ட்டி ஓகே. நோட் 30,000 லிமிட் இஸ் நாட் ஆன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஓகே, 30,000 ரூபாய் லிமிட் சொன்னாங்க இல்லையா? அந்த 30,000 ரூபாய் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன் 30,000 அப்படின்னு கேட்டா இல்ல, அக்ரிகேட் டிரான்சாக்ஷன் 30,000. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால நீங்க டாக்ஸ் டிடக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த சம்ல சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரியும் அந்த சம். ஓகேவா? வேற என்ன எடுக்கலாம்? ஐபி நம்ம பார்த்தோம். ஐபி வந்து ரெண்ட் ஃபார் சர்டன் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மீன்ஸ் இமோபிள் ப்ராப்பர்ட்டியா? இமோபிள் ப்ராப்பர்ட்டிக்கான ரெண்ட், சர்டன் ப்ராப்பர்ட்டி. அந்த ரெண்ட் மீன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கான் பாருங்க. லீஸ், சப்லீஸ். ஸோ இப்போ இந்த ரெண்ட் எதை மென்ஷன் பண்ணிருக்கான்? லீஸ், சப்லீஸ் அண்டர்ல வந்தா உங்களுக்கு 194 ஐபி அப்ளிகபிள் ஆகும் பார்த்தோம். எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்? நம்ம எழுதி போட்டது 5% பார்த்தோம் இல்லையா? ஸோ 5%. இன்கேஸ் பேனல்னா 20% பார்த்தோம். அது கொடுத்துருக்காங்கன்னா இதோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ நீங்க எழுதுறது இப்போ எடுத்து பாருங்க. 5%, பேனல்னா 20%. இது 50,000க்கு மேல இருக்கணும். 50,000 தாண்டினா டிடிஎஸ் வராது. 50,000 தாண்டணும் அப்படின்றது தான் அந்த பாயிண்ட். ஓகேவா? இது 194 ஐபி. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல கொடுத்துருப்பான். நீங்க இதை படிச்சுட்டு, நான் எழுதி போட்டேன் இல்லையா? இதை படிச்சுட்டு நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு நாளைக்கா நான் பிடிஎஃப் வச்சு நடத்துறேன். அது ஜஸ்ட் நம்ம கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னாலே டிடிஎஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஓகேவா? ரொம்ப நடத்திட்டேன் போல. இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இது நான் பேசுறது கேக்குதா? கேக்குது பாலா. ஓகேண்ணா ஓகேண்ணா. நெட் அநியாயத்துக்கு இதுவா இருக்குண்ணா எனக்கு இங்க. நேத்தில இருந்து பிரச்சனை பண்ணி. ஓகே ஓகே, இது எழுதிட்டீங்க இல்லையா? ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து நான் பிடிஎஃப் வச்சு நான் நடத்திட்டேன் அப்படின்னா டிடிஎஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? நீங்க எப்படி படிக்கணும்னு நான் சொன்னேன். இதுல 194 ஐபி எடுத்தீங்கன்னா உங்க புக்ல அங்க கொடுத்துருப்பான். விச் மீன்ஸ் இங்க ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. 5% நம்ம எழுதி போட்டோம்.
பிளஸ் வந்து 50,000 தாண்டி இருந்தா அந்த 5% அப்ளிகபிள். இன்கேஸ் அவன் பேன் கொடுக்கல அப்படின்னா 20%. இந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். இது நீங்க இப்படிதான் படிச்சுக்கணும். விச் மீன்ஸ் நான் எழுதி போட்டதுக்கும் நீங்க லிங்க் பண்றதுக்கும் இப்படி லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த சர்டைன் இன்கம், அதாவது அதர் இமோவல் ப்ராப்பர்ட்டி, ஆனா லேண்ட் அண்ட் பில்டிங், பிளாட் அண்ட் மிஷனரி வராது சொல்லிட்டீங்க. அதை தாண்டி இமோவல் ப்ராப்பர்ட்டி வேற என்ன இருக்கு அப்படின்னா இங்க கொடுத்துருவாங்க பாருங்க. ரெண்ட் மீன்ஸ் என்ன ரெண்ட்னா லீஸ், சப்லீஸ், டெனன்சி அந்த மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா டாக்ஸஸ் அல்பி டிரெக்டர் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்ட் மீன்ஸ் அதுக்கு மேல அந்த பாயிண்ட் மேல. சோ இந்த மாதிரி தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் டிடிஎஸ் டிசிஎஸ். மொத்தமா உள்ள இறங்கி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதோ இங்க பாருங்க, பிளான்ட் அண்ட் மிஷனரி 2%, லேண்ட் அண்ட் பில்டிங் 10% எழுதி போட்டோம்னா 194 ஐ பேர் ரெண்ட்னு இது 194 ஐ கீழே வரும் பாருங்க. 194 ஐ பின்னாடி இருக்கு. 194 ஐ கரெக்டா? சோ 194 ஐ பாப்பீங்க. இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் இதெல்லாம் நார்மல் கேஸ் தான். நீங்க அந்த 1 crore 50 lakhலாம் பிஜிபி பார்க்கும்போதே பார்த்திருப்போம். சோ 2,40,000 நான் லிமிட் எழுதி போட்டேன். 2,40,000 மேல இருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் எழுதி போட்டேன். 194 ஐ இப்போ எடுத்து பாருங்க. நீங்க எழுதுனதை எடுத்து பாத்தீங்கன்னா 2,40,000 மேல லிமிட் இருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் அப்ளிகபிள் ஆகும் போது எத்தனை பர்சன்டேஜ்னா 210. அது அப்படியே உங்க புக்கு பின்னாடி இது பண்ணீங்கன்னா 210 இங்க இருக்கும். நான் இந்த 2 10 கூட எழுதி போட்டேன். பிளான்ட் அண்ட் மிஷனரிக்கு 2, லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருந்தா 10 அப்படி எழுதி போட்டேன். சோ அதுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல கீழே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மெமரைஸ் பண்ணுமான்னு கேட்டா வேண்டாம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. எவ்வளவு ஞாபகம் வச்சுக்குது டிடிஎஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டே பெரிய விஷயம். சோ இது உள்ள இருக்கிறதுல நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா டோட்டலா அவுட் ஆயிடுவீங்க. ஓகேவா? சோ அதனால தான் அதை நான் எழுதி போட்டேன். பிளஸ் நம்ம பிடிஎஃப் வச்சு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ரீகால் பண்ணிட்டு இது உள்ள போயிட்டு அந்த பர்சன்டேஜஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. நான் எழுதி போட்ட ஹெட்டிங் மட்டும் படிச்சீங்கனாலே போதும். நான் கிட்டத்தட்ட எத்தனை 194 2ல இருந்து 194 Q வரைக்கும் எழுதி போட்டிருக்கேன். 192ல இருந்து 194 Q வரைக்கும் எழுதி போட்டிருக்கேன். அரௌண்ட் ஒரு 25 கிட்ட கவர் ஆயிருக்கும் அதுலயே. ஓகேவா? சோ அது மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். அதை வச்சு உங்க புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க டிடிஎஸ். ஓகேவா? சோ நாளைக்கு வந்து உடனே டிடிஎஸ் பிடிஎஃப் பார்த்துட்டு டிசிஎஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா டிடிஎஸ் டிசிஎஸ் முடிஞ்சிடும். தென் அந்த ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெசிமும் இன்னொன்னு என்னடாவது அந்த ரிலீஃபும் மட்டும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கம்ப்ளீட் அவர் டிடி. ஓகேவா? ஓகேடா, 2 பேர் தான் இருக்கீங்க. காலைல நெட்வொர்க்கு கொஞ்சம் சொதப்பிச்சு, நிறைய நடத்தலாம் வந்தேன். டிடிஎஸ் ஆச்சு நீங்க முடிச்சிடான்னு பார்த்தேன். சரி, ஓகே, பார்ப்போம். நாளைக்கா ப்ராப்பரா நெட்வொர்க் வச்சு சாட்டர்டே தானே நாளைக்கு பார்த்துருவோம். ஓகேவா? சரி, ஓகேடா, போங்க, கோ த்ரூ பண்ணுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த கிளாஸ் பாருங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகேடா, தேங்க்யூடா, பாய். தேங்க்யூண்ணா, பை. தேங்க்யூ.